சரி, பேசுறது கேக்குதாண்ணா? 9வது கொஸ்டின் பார்க்கணும் தானே? சரித்தானே நான் சொல்றது? 9வது கொஸ்டின் தானே பார்க்கணும். ஒன்பதாவது கொஸ்டின் தானே பார்க்கணும் 2021 பேப்பர்ல. ஓகே, 9வது பார்ப்போம். மகிழ்தல் வியாபாரம் ஒரு தனியுடைமை வணிகமாகும். இந்நிறுவனத்தின் ஊழியர் சேமலாமதிக்கு தொழில் கலுனர் மற்றும் தொழிலாளர்களின் பங்களிப்பு முறை, அதாவது 15% 10% ஆகும். அப்ப அதுல இருந்து என்ன விளங்குது? தொழில் தருணர் இபிஎஃப் பங்களிப்பு 15%, தொழிலாளர் இபிஎஃப் பங்களிப்பு 10% ஆகும். அப்ப 31/3/2021 முடிவடைந்த வருடத்திற்கான வணிகத்தால் செலுத்தப்பட்ட தேறிய சம்பளம் 1800 ஆகும். மொத்த சம்பளத்தில் இருந்தான கழிப்பனவு இபிஎஃப்கான ஊழியர் பங்களிப்பு மட்டுமே ஆகும். முடிவடைந்த வருடத்திற்கான சம்பள செலவு மற்றும் இபிஎஃப் செலவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? முதல்ல இபிஎஃப்ன்றத என்னன்னு விளங்கிட்டாங்க. இபிஎஃப்ன்றத என்னன்னு விளங்கிட்டாங்க. இபிஎஃப் இபிஎஃப்ன்றது ஒரு நிதியம். ஒரு இபிஎஃப்ன்றது ஒரு நிதியம். சரியா? அது ஒரு நிறுவனம். அந்த இபிஎஃப் நிதியம் என்ன செய்யும்னா, எங்களோட ஊழியர்கள் சில சில நிறுவனங்கள், அரசு ஊழியர்களுக்கு இபிஎஃப்ன்ற விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பென்ஷன்ன்றது ஒன்று இருக்கு தானே. அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் ஒன்றும் இருந்தானே. அப்ப அதனால அரசு ஊழியர்களுக்கு இல்ல, சில பெர்டிகுலர் இதுகளுக்கு இருக்கு. இபிஎஃப் ஒண்ணு இருக்கு. அது என்னதுன்னா, இப்ப ஊழியர்களோட சம்பளம் இருக்குது, நம்ம மாதிரி ஆட்களோட சம்பளம், நாம வேலை செஞ்சு உழைக்கிற சம்பளத்துல எங்களுக்கு பிற்காலத்துல ஒரு 55 வயது தாண்டும் போது உதவுற விதமா தான் இந்த நிதியம் அமையுது. அதை என்ன செய்யணும்னா, நாங்க வேலை செய்யற நாள் தொட்டு, இப்ப உதாரணத்துக்கு நீங்க இப்ப ஒரு ஏ லெவல் முடிச்சுட்டு, ஏ லெவல் எல்லாம் இந்த ஒவ்வொரு மாசம் ஏ லெவல் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு இபிஎஃப் எல்லாம் இருக்க ஒரு ரெகனைஸ் கம்பெனில வேலை செய்ய ஸ்டார்ட் பண்றீங்க. ஸ்டார்டிங்ல நல்ல வேலை ஒரு கம்பெனில தான் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்றீங்க. அதாவது நல்ல கம்பெனியா இருக்கணும்னு இல்ல, இப்படி சொல்றது, அது இபிஎஃப்க்கு எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி முறையா செய்யற ஒரு என்னது இதுலதான் வேலை செய்றீங்கன்னு வைங்க. இப்படி நீங்க வேலை செய்யற பட்சத்துல நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து என்னது அந்த மாதிரி ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறதுனால இப்ப உங்களுக்கு இபிஎஃப் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த இபிஎஃப்ன்ற ப்ரோசஸ் நடக்கும். அது என்ன நடக்கும்னா, நீங்க போய் வேலை செஞ்ச உடனே இபிஎஃப்க்கு அந்த ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனியா இருந்தா இபிஎஃப்க்கு உங்களை பதிய சொல்லுவாங்க. அப்ப இபிஎஃப்க்கு நீங்க பதிஞ்சு எல்லாம் டாக்குமெண்ட் ப்ரோசஸ் எல்லாம் நடக்கும். இபிஎஃப்க்கு நீங்க பதிஞ்ச பிறகு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மாதிரி இபிஎஃப்க்கும் ஒரு அக்கௌண்ட் நம்பர் உருவாகும். ஒரு என்னது அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஒரு பெர்டிகுலர் நம்பர்ஸ் இருக்கு, அக்கௌண்ட் நம்பர் உருவாகும். இப்ப பேங்க், கமர்ஷியல் பேங்க், ஹெச்என்பி பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் உருவாகும். இதுதான் உங்களோட அக்கௌண்ட் நம்பர். சரியா? இப்ப அப்படி அக்கௌண்ட் நம்பர் உருவாகிற பட்சத்துல அந்த அக்கௌண்ட் நம்பர் தான் இனிமே உங்களோட இபிஎஃப். அது எந்த நிறுவனத்துக்கு போனாலும் இனிமே அதுதான் இபிஎஃப். நீங்க இப்ப டிரெக்டா இபிஎஃப்ன்ற அந்த நிதியத்துல தான் அதை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்ப இனி இப்ப வேலை செய்யற இடத்துல ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு அடுத்ததான் இன்னொரு வேலைக்கு மாறுறீங்களா தான் அடுத்த வேலை செய்யற நிறுவனத்துல திருப்பி புதுசா இபிஎஃப் ரெஜிஸ்டர் பண்றது இல்லை. முத வேலை செய்யும் போதுதான் இபிஎஃப் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்ல. நீங்க அந்த நிறுவனத்துக்கு போய் என்ன செய்யலாம்? இபிஎஃப் இது பண்ணி கொள்ளலாம். உடனே ரெஜிஸ்டர் பண்ண எப்பப்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. அந்த இபிஎஃப் நிறுவனம் உங்களுக்கு தந்திருக்காங்க அக்கௌண்ட் நம்பர், அது அடுத்த நிறுவனத்துக்கு அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தீங்களா சரி. அதே மாதிரி இன்னொரு நிறுவனம் மாறுறீங்கன்னா அடுத்த நிறுவனத்துக்கு அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தீங்கன்னா சரி. திருப்பி ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்ல. முத நீங்க வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணோன்னே இபிஎஃப் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கிடைச்சிரும். அப்ப அதை அடுத்தடுத்துதான் நாங்க கொண்டு போக வேண்டியதுதான். 55 வயசு வரைக்கும் வேலை செய்யும் வரைக்குமே எங்களுக்கு எந்த கம்பெனிக்கு போனாலும் எந்த நிறுவனத்துக்கு போனாலும் அதை கொடுக்கலாம். அப்ப இந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டோம்னா இப்ப இபிஎஃப் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்ப ரூல் படி பார்த்தோம்னா
இபிஎஃப் ஊழியர் பங்களிப்பு 8%, நிறுவன பங்களிப்பு 12% இருக்கும். இபிஎஃப் ஊழியர் பங்களிப்பு 8%, நிறுவன பங்களிப்பு 12% இருக்கும் பிராக்டிக்கல்ல, உண்மையான ரியல் லைஃப்ல. பட் இதுல 15%, 10% தானே தந்திருக்காங்க. சோ நான் அதை வச்சு உதாரணம் சொல்றேன். இங்க பெர்சன்டேஜ் முக்கியம் இல்லையே, அந்த இபிஎஃப் ஊழியர் பங்களிப்பு நிறுவன பங்களிப்புல என்னன்றதான் விளங்கிக் கொள்றது முக்கியம். மற்றபடி தெரிஞ்சுக்கோங்க, ஊழியர் பங்களிப்பு உண்மையாவே 8%, நிறுவன பங்களிப்பு 12% தான் காணப்படுறது. இந்த கணக்குல அப்படி தந்திருக்கனால 10%, 15% தந்திருக்கனால நான் அதை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் நீங்க அந்த பெர்சன்டேஜ் உங்களுக்கு மேட்டர் இல்ல, இபிஎஃப் ஊழியர் பங்களிப்பு நிறுவன பங்களிப்பு என்னன்றத அழகா விளங்கிக்கோங்க. இப்போ இபிஎஃப் ஊழியர் பங்களிப்பு எடுத்துக்கொண்டீங்கன்னா நிறுவன பங்களிப்பு 15%. சரியா? இப்போ ஊழியர் பங்களிப்பு எடுத்துக்கொண்டீங்கன்னா, இப்ப ஊழியருக்கு உங்களுக்கு 1,00,000 ஊழியருக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம்னா, ஊழியருக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம்னா, ஊழியர் பங்களிப்புல 10% நிறுவனம் தான் இந்த 1,00,000 சம்பளத்தையும் கொடுக்கும். நிறுவனம் தான் இந்த 1,00,000 சம்பளத்தையும் கொடுக்கும். ஆனா நிறுவனம் என்ன செய்யும்னா, இபிஎஃப்க்குன்னு ஊழியர் பங்களிப்புல ஒரு 10% எடுக்கும். சம்பளம் 1,00,000 கொடுக்கறதுன்னு தான் சொல்லும். ஆனா அந்த 1,00,000 பேசிக் சேலரி, அந்த அடிப்படை சம்பளம் 1,00,000த்துல, மொத்த சம்பளம் 1,00,000த்துல 10% ஊழியர் பங்களிப்புக்காக ஒரு 10,000 எடுக்கும். 10,000 எடுத்துச்சுன்னா 10% எடுக்கும். அப்ப 10%னா எவ்வளவு? 10,000 தானே. இதுல 10,000 எடுக்கும். அப்ப மிச்சம் எவ்வளவு சம்பளம் கையில கொடுக்க வேண்டி வரும்? 90,000. அப்ப அவருடைய அடிப்படை சம்பளம்ன்றது 1,00,000 தான் காணப்படும். ஆனா அவருடைய இபிஎஃப் பங்களிப்புல ஒன்று இருக்கு, ஊழியர் இபிஎஃப் பங்களிப்புல ஒன்று இருக்கு, அதுக்காக அதை எடுக்கும். சரியா? 10,000 எடுக்கும். இப்ப இந்த 10,000 என்ன செய்யணும்னா, இபிஎஃப் நிறுவனம் ஊழியர் சார்பாக இபிஎஃப் நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கணும். ஊழியர் சார்பாக இபிஎஃப் நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கணும். ஊழியர் சார்பாக நிறுவனம் இபிஎஃப் நிறுவனத்துக்கு அனுப்பி வச்சா என்ன செய்யும்? எங்கட அக்கௌண்ட்ல ஊழியர் அக்கௌண்ட்ல காசு சேரும். ஊழியர் அக்கௌண்ட்ல அப்படி ஒவ்வொரு மாசமும் அப்படி போய் காசு சேரும். அப்ப ஊழியர் பங்களிப்புனா என்ன? ஊழியர் சம்பளத்திலிருந்தே எடுத்து நிறுவனம் ஊழியர் சார்பா இபிஎஃப் நிறுவனத்துக்கு கொடுக்கிறது. ஊழியர் சம்பளத்திலேயே கை வச்சு ஊழியர் சார்பா நிறுவனம் இபிஎஃப் நிறுவனத்துக்கு கொடுக்கறது தான் ஊழியர் பங்களிப்பு. சரியா? அப்ப அப்படி ஒரு 10,000 இபிஎஃப் நிறுவனத்துக்கு, இந்த 1,00,000 சம்பளம் பெறுவனா இருந்தா 10,000 ஒண்ணு போயிடும். நிறுவன பங்களிப்புனா, இப்ப அந்த 1,00,000 சம்பளம் நிர்ணயிச்சிருக்காங்க, 1,00,000 சம்பளம் நிர்ணயிச்சிருக்காங்க தானே. அந்த 1,00,000 சம்பளத்தை கொடுக்கறத தாண்டி 15%, சம்பளத்துல 15% எவ்வளவு? 15,000. சம்பளத்தை தாண்டி எக்ஸ்ட்ராவா நிறுவனம் அவன் எக்ஸ்ட்ரா காசை போட்டு ஊழியர் ஒரு நலனுக்காக அவங்க கொஞ்சம் பங்களிப்பு செய்யணும். அவர் அக்கௌண்ட் நம்பருக்கு காசு போடுறதுக்கு, அந்த இபிஎஃப் அக்கௌண்ட் காசு போடுறதுக்கு அவர் ஒரு பங்களிப்பு செய்யணும். நிறுவனம் அவங்களோட எக்ஸ்ட்ரா காசை போட்டு 1,00,000 சம்பளத்தை தாண்டி அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா காசு போட்டு 15,000 இபிஎஃப் நிறுவனத்துக்கு அனுப்பணும். அப்ப இன்னொரு 15,000 போகும். அப்ப ஒரு 1,00,000 சம்பளம் எடுக்கிறவருக்கு இபிஎஃப் நிறுவனத்துக்கு மாதம் அவர் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு போகுது? 25,000 போகுது. இப்ப இனி அப்போ சம்பளங்கள் கூடும். அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு காசு நிரம்பும்ல. இதுக்கெல்லாம் நமக்கு வட்டி கிடைக்கும். அப்படியெல்லாம் காசு சேர்ந்தவன இந்த காசுக்கு நமக்கு வட்டி கிடைக்கும். இபிஎஃப் நிறுவனம் எங்களுக்கு வட்டியெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த வட்டியெல்லாம் போட்டு ஒரு பெரிய தொகையா இருக்கு. ஏன்னா இப்ப சம்பளங்கள் கூட்டிட்டு போகும். 55 வயசு வரைக்கும் வேலை செய்யக்குள்ள சம்பளங்கள் கூட்டிட்டு போகும். அதுக்கேற்ற மாதிரி இபிஎஃப் எல்லாம் வர அது போய் எங்களுக்கு என்ன செய்யும்? நிரம்பி போய் எங்களோட அக்கௌண்ட்ல இருக்கும். அது இபிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கும். 55 பேரும் நம்ம அதை எடுக்கக்கூடிய மாதிரி காணப்படும். சரியா? அப்ப எவ்வளவு? 10,000 15,000. 10,000 யாரு போட்டா? ஊழியர் தான் போட்டார். ஊழியர்ல பங்களிப்பு. அப்ப நீங்க கேட்கலாம், 10,000 நிறுவனம் கொடுக்கறது தானே, 10,000 நிறுவனத்துல தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை அழகா விளங்கிக்கோங்க. சம்பளம் நம்மளோட யாரு? ஊழியனுக்கு 1,00,000 கொடுக்கறதுக்கு நிர்ணயிச்சுட்டு அவருக்கு 1,00,000 எப்படியுமே நிறுவனம் தான் அதையும் கொடுக்குது. ஆனா ஊழியருக்கு கொடுக்குற 1,00,000 சம்பளத்துல தானே அவர் அதை 10,000 எடுத்து கொடுக்குறாரு. அப்ப அது ஒரே செலவா முடியுது தானே. 1,00,000 சம்பளத்துல தான் ஊழியர் பங்களிப்புக்காக 10,000 எடுக்கிறாரு. 1,00,000 சம்பளத்துல தான் ஊழியர் பங்களிப்புக்காக 10,000 எடுக்கிறாரு. அப்ப என்ன செய்யறாரு? 1,00,000 சம்பளம்னு சொல்லிட்டு 90,000 அவர கையில கொடுக்குறோம், 10,000 இபிஎஃப் நிறுவனத்துக்கு அனுப்புறோம். அப்ப எப்படி பார்த்தாலும் 1,00,000 சம்பளம் தான். அப்படி குழம்ப தேவையில்லை.
அப்ப இந்த இப்படி ஒருப்பட்ட நிறுவனத்துக்கு ஒரு ஊழியரை வச்சிருக்கிறதுக்கு எவ்வளவு செலவுன்னு யோசிச்சு பாருங்க. 1,00,000 சம்பளமும் அதை விட்டு 15,000 எக்ஸ்ட்ராவா ஒரு செலவாகுது. அதைத்தான் சொல்றது இபிஎஃப் செலவு. அப்ப ஒரு ஊழியரை வச்சிருக்கிறதுக்கு அந்த நிறுவனத்துக்கு 1,15,000 செலவு. சொல்றது இல்ல 1,25,000 செலவுன்னு. 1,25,000 செலவுன்னு சொல்றது இல்லை. ஏன்னா அவருக்கு கொடுக்குற 1,00,000 சம்பளத்துலதான் 10% ஊழியர் பங்களிப்புக்கு அவர சம்பளத்தில இருந்தே கையில எடுத்துட்டு மீதி சம்பளத்தை அவர கையில கொடுக்குறோம். அந்த 10% வந்து அவர சார்பா இபிஎஃப் நிறுவனத்துக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம். இப்ப இதுதான் இபிஎஃப்ல கதை. அப்ப அந்த வகையில அதுல தேறிய சம்பளம்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தேறிய சம்பளம் தேறிய சொல்றது இதைத்தான். மொத்த சம்பளத்துல ஊழியர் மொத்த சம்பளத்துல அவர்த ஊழியர் பங்களிப்பை நாங்க எடுத்துட்டு கொடுக்குறோம் மிச்ச காசு. அதைத்தான் சொல்றது தேறிய சம்பளம். அப்ப விஷயம் உங்களுக்கு விளங்குதா? ஒரு ஊழியனுடைய மொத்த சம்பளத்தை நம்ம 100% ஒரு முழு பெருமதியை 100% எடுத்த மாதிரி இருந்தா அதுல 10% அவருடைய பங்களிப்பை எடுத்துட்டு நாங்க கையில கொடுக்கறது எவ்வளவு வீதமா இருக்கும்? 90% சம்பளமா தானே இருக்கும். 100% சம்பளத்துல 10% அவரோட பங்களிப்பை எடுத்துட்டு கொடுக்குற மாதிரி இருந்தா அவரோட கையில கொடுக்கறது 90% சம்பளமா தானே இருக்கும். அப்ப அந்த 10% அவரோட பங்களிப்பு எடுத்துட்டு அந்த கையில கொடுக்குற சம்பளத்தை தான் சொல்றது தேறிய சம்பளம். அப்ப அந்த தேறிய சம்பளம் தான் தந்திருக்காங்க 1,800. இந்த கணக்குலாம் அந்த தேறிய சம்பளம். இப்ப உங்களுக்கு இது ஓகே தானே? இந்த உதாரணங்களும் விட்டுருங்க. அந்த தேறிய சம்பளம் தான் உங்களுக்கு தந்திருக்காங்க 1,800. அந்த தேறிய சம்பளம்ன்றது என்னது? ஊழியர்ல 10% பங்களிப்பை எடுத்துட்டு கையில கொடுக்கறது. அந்த பெர்சன்டேஜ்ல எவ்வளவுன்னு சொல்லலாம்னு சொல்றேன், 90%. அப்ப 1,800 90ஆல பிரிச்சுங்களேன். 1,800 எத்தனைக்கு சமன்? 90% சமன். ஏன்னா ஊழியர்ல பங்களிப்பை நாங்க எடுத்துட்டு கையில கொடுக்குற காசு 90%. அப்ப 1,800 90ஆல பிரிச்சீங்கன்னா 1% ஆன்சர் வரும். 1% ஆன்சர் வரும். அத 100ஆல பெருக்கிறீங்களா இருந்தா உண்மையான சம்பளம் வரும். எவ்வளவு? 2,000 வரும். 2,000 வரும். அப்ப 2,000 தான் உங்களோட ஊழியர் இபிஎஃப் கழிக்கப்படாத சம்பளம். இபிஎஃப் கழிக்கப்படாத மொத்த சம்பளத்தை நாங்க எப்படின்னு சொல்லலாம்? 100% சொல்லலாம். அப்ப நான் 100ஆல தான் பெருக்கி இருக்கேன். அப்ப 2,000 தான் என்னது? இபிஎஃப் கழிக்கப்படாத மொத்த சம்பளம். அப்ப இபிஎஃப் கழிக்கப்படாத மொத்த சம்பளம் 2,000 தான். இபிஎஃப் ஊழியர் பங்களிப்பு எவ்வளவா இருக்கும்? 2,000க்கு 10% பார்த்தா எவ்வளவு? 200. இபிஎஃப் ஊழியர் பங்களிப்பு 200 இருக்கும். இபிஎஃப் நிறுவன பங்களிப்பு எவ்வளவு இருக்கும்? 2,000க்கு 15% பார்த்தா 300. அப்ப இபிஎஃப் நிறுவன பங்களிப்பு 300. இபிஎஃப் ஊழியர் பங்களிப்பு சம்பளத்துல இருந்தே எடுத்து கொடுக்கிறது. அதனாலதான் 2,000 சம்பளத்துல இருந்து 200 எடுத்து கொடுத்தனாலதான் அவர கையில 1,800 கொடுக்கப்பட்டுச்சு. சோ இபிஎஃப் நிறுவன பங்களிப்பை தான் நாங்க சொல்றது வேறையா இபிஎஃப் செலவுன்னு. இபிஎஃப் நிறுவன பங்களிப்பு தான் இபிஎஃப் செலவுன்னு ஒரு வேறைய ஒரு செலவா கருதுறதை தவிர்த்து ஊழியர் பங்களிப்பை வேறைய செலவா கருதுறது. அது சம்பளத்திலே இருந்து எடுக்கிறனால அது அந்த சம்பள செலவுக்குள்ளேயே தான் போகும். அது எக்ஸ்ட்ரா செலவு இல்லையே. சம்பளம் 1,00,000 அது சம்பள செலவுல இருந்தே தான் எடுக்கும். சம்பளம் 2,000 அந்த 2,000 சம்பளத்துல தான் 200 எடுக்கிறமே தவிர்த்து எக்ஸ்ட்ராவா ஒன்றும் போகல. அப்ப அந்த 2,000 சம்பள செலவுக்குள்ளேயே எல்லாம் உள்ளடங்குது. அப்ப அதை வேற செலவா கருதுறது இல்ல. இபிஎஃப் நிறுவன பங்களிப்பை தான் நாங்க இபிஎஃப் செலவுனது வேற செலவா கருதுறது. ஆகவே கணக்குப்படி சம்பள செலவுன்றது எவ்வளவு? 2,000. சம்பளம்ன்றது 2,000. இபிஎஃப் செலவுன்றது எவ்வளவு? 300. இபிஎஃப் நிறுவன பங்களிப்பை தான் ஒரு வேற ஒரு செலவா கருதுறது. அதை சொல்றது இபிஎஃப் செலவு 300. ஆகவே 9வதுக்கான ஆன்சர் 3வது. 9வதுக்கான ஆன்சர் 3வது. விளங்கிச்சா இது? கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணி படிங்க. ஷூரா விளங்கிச்சா? ஓகே சார். அடுத்தது ஒரு தனியுடைமையான அருள் நிறுவனமானது 31/3/2021 முடிவடைந்த வருடத்திற்கான மொத்த லாபம்
முடிவடைந்த வருடத்திற்கான மொத்த லாபம் மற்றும் தேறிய லாபம் முறையே மொத்த லாபம் 7,65,000, தேறிய லாபம் 5,40,000. விலங்கல்ல சாயிரம், என்ன டவுட்? கொஞ்சம் இருங்க. நான் இது பழங்க பிறகுல மத்தாக்களும் ஸ்ட்ரக் ஆயிடுச்சா எல்லாருக்கும்? சொல்லுங்க, நான் திருப்பி முதல்ல அந்த சொல்லத்தான் கேட்கிறேன். இல்லாட்டி அவங்களுக்கு மட்டும் நான் பிறகு வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லி கொடுப்பேன். நான் கேட்கிறேன். சரி, அப்ப நான் நார்மலா சொல்லி விடுறேன். அதுக்கு கூட டவுட் இருந்தா நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, நான் சொல்றேன். என்னது தேறிய சம்பளம்னு சொல்றது ஊழியர் நார்மலான மொத்த சம்பளத்துல, முழுமையான சம்பளத்துல இபிஎஃப் ஊழியர் பங்களிப்பு 10%. அதாவது இபிஎஃப் ஊழியர் பங்களிப்பு இருக்கு, அந்த 10% அவரோட சம்பளத்துல தானே எடுக்கணும். அந்த அவரோட சம்பளத்துல இருந்து எடுத்துட்டு அவரோட கையில கொடுக்குற தொகையை தான் சொல்றது இப்ப அது ஊழியர் தேறிய சம்பளம். சரியா? ஓகே. 10வது, ஒரு தனியுடைமை அருள் நிறுவனமானது 31/3/2021 முடிவடைந்த வருடத்திற்கான மொத்த லாபம் மற்றும் தேறிய லாபம் முறையே மொத்த லாபம் 7,65,000, தேறிய லாபம் 5,40,000 என அறிக்கையிடப்பட்டது. இவ்வருடத்தில் 65,000 இருப்பு நட்டம் ஏற்பட்டுள்ளது. இறுதி இருப்பானது 31/3/2021 நிறுவனத்தில் உள்ள பௌதிக இருப்புகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டிருந்தது. எனினும் இருப்பு நட்டம் தொடர்பில் சீராக்கங்கள் கணக்கு புத்தகங்களில் மேற்கொள்ளப்படவில்லை. சரி, பிரிவுகளை நம்ம போட்டோம். ஓகே, அப்ப இப்ப பாருங்க, மொத்த லாபம் மொத்த லாபம் மொத்த லாபம் எவ்வளவு? 7,65,000. தேறிய லாபம் தேறிய லாபம் தேறிய லாபம் எவ்வளவு? 5,40,000. மொத்த லாபம் 7,65,000, தேறிய லாபம் 5,40,000. சரியா? இப்ப இந்த வகையில பாத்தீங்கன்னா மொத்த லாபம் 7,65,000, தேறிய லாபம் 5,40,000. இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இருப்பு நட்டம்னு 65,000 ஏற்பட்டிருக்காம், அதை நீங்க பதியாம விட்டுட்டீங்க. இது தொடர்பா இந்த ஒரு பதிவும் இடம்பெறல. அந்த பதிவுகள் இடம்பெறாம தான் இந்த மொத்த லாபம் மற்றும் இந்த தேறிய லாபம் உங்களுக்கு வந்திருக்கு. அப்ப அப்ப நாங்க என்ன செய்யணும்னா, இப்ப அந்த பதிவை பதிஞ்சமா இருந்தா, அந்த இருப்பு நட்டத்தை பதிஞ்சமா இருந்த மாதிரி இருந்தா இந்த மொத்த லாபம் இந்த தேறிய லாபத்துல என்ன தாக்கம்ன்றதை விளங்கிக் கொள்ளணும். மொத்த லாபம் இந்த தேறிய லாபத்துல என்ன தாக்கம்ன்றது. அப்ப நீங்க முதல்ல விளங்கிக்கோங்க சில பல விஷயத்தை. என்னதுன்னா, ஒரு கொள்வனவுக்கும் நான் சொல்றது உங்களோட விற்பனை கிரைய கணக்கீட்டுல ஆரம்ப இருப்பு, கொள்வனவு, விற்பனை கிரைய கணக்கீட்டுல ஆரம்ப இருப்ப கொள்வனவோட கூட்டி, அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? இறுதி இருப்ப கழிச்சு, நடுவுல வரதை விடுங்கனே. ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டி இறுதி இருப்ப கழிச்சுதான் உங்களோட விற்பனை கிரயம் எடுப்பீங்க. விற்பனை கிரயம் எடுப்பீங்க. சரியா? ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டி இறுதி இருப்ப கழிச்சு, ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டி இறுதி இருப்ப கழிச்சு தான் உங்களோட விற்பனை கிரயம் எடுப்பீங்க. அந்த விற்பனை கிரயத்தை அந்த விற்பனை கிரயத்தை அந்த விற்பனை கிரயத்தை உங்களோட விற்பனையோட கழிச்சிங்கன்னா தான், உங்களோட விற்பனையோட கழிச்சிங்களா இருந்தா தான் உங்களுக்கு என்ன செய்யும்?
மொத்த லாபம் வரும். மொத்த லாபம் ஒரு ஆள் வருவார். சரியா? மொத்த லாபம் ஒரு ஆள் வருவார். விற்பனை கிரயம் எப்படி கிடைப்பீங்க? ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டி இறுதி இருப்பை கழிச்சு விற்பனை கிரயம் வரும். ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டி இறுதி இருப்பை கழிச்சு விற்பனை கிரயம் வரும். விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை கழிக்க மொத்த லாபம் வரும். சோ என்ன பிரச்சனைனா, இந்த விற்பனையை ஒரு பக்கம் விட்டு போடுங்க. இந்த ஆரம்ப இருப்பு, இந்த கொள்வனவு, இந்த இறுதி இருப்பு, இந்த விற்பனை கிரயம், இவங்களுக்கு இடையில வந்து ஒவ்வொரு தொடர்பு இருக்கு. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருக்கு. கள்ள தொடர்பு மாதிரி அவங்களுக்கு தொடர்பு இருக்கு. எதுக்கு? இந்த கொள்வனவு, இறுதி இருப்பு, விற்பனை கிரயம். சரியா? இப்ப கொள்வனவு, இறுதி இருப்பு, விற்பனை கிரயம் மூன்றையும் போடுறேன். கொள்வனவையும் இறுதி இருப்பையும் போடுறேன். முதல்ல கொள்வனவையும் கொள்வனவுக்கும் விற்பனை கிரயத்துக்கும் என்ன ஒரு உறவு முறை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கொள்வனவுக்கும் விற்பனை கிரயத்துக்கும் என்னத்துக்கு? கொள்வனவுக்கும் விற்பனை கிரயத்துக்கும் என்ன ஒரு உறவு முறை இருக்குன்னு பாத்தீங்களா இருந்தா, நேர்கணைய தொடர்புன்னு சொல்ற உறவு முறை. நேர்கணைய தொடர்புன்னு சொல்ற உறவு முறை. அதாவது கொள்வனவு போயினா விற்பனை கிரயமும் போய். கொள்வனவும் விற்பனை கிரயம் எப்படிப்பட்டவங்கன்னா சேம் ஜெண்டர், சேமான ஜெண்டர். அவங்க அதாவது கொள்வனவு கேர்ள்னா விற்பனை கிரயமும் கேர்ளா தான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேமான ஜெண்டர். கொள்வனவு போய்னா விற்பனை கிரயமும் போய். அதாவது நேர்கணைய தொடர்புன்னு சொல்றது. நம்ம கொள்வனவுக்கும் விற்பனை கிரயத்துக்கும் இந்த வகையில தான் தொடர்பு காணப்படுது. இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஜெண்டர். அப்ப கொள்வனவு பிளஸ்ன்னு சொல்றதுன்னா விற்பனை கிரயமும் பிளஸ். அப்ப கொள்வனவு ஒண்ணு அதிகரிக்குதுன்னா உங்களோட விற்பனை கிரயமும் அதிகரிக்கும். அப்ப இந்த இடத்துல கொள்வனவு 10,000 அதிகரிச்சா உங்களோட விற்பனை கிரயமும் 10,000 அதிகரிக்கும். கொள்வனவு 10,000 குறைஞ்சா உங்களோட விற்பனை கிரயமும் 10,000 குறையும். அதே மாதிரி இறுதி இருப்புக்கும் விற்பனை கிரயத்துக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா, இறுதி இருப்புக்கும் விற்பனை கிரயத்துக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா, இறுதி இருப்புக்கும் விற்பனை கிரயத்துக்கும் எதிர்கணைய தொடர்பு. எதிர்கணைய தொடர்பு. இவங்க ரெண்டு பேரும் ஒப்போசிட் ஜெண்டர். இறுதி இருப்பு போயா இருந்தா விற்பனை கிரயம் கேர்ளா தான் காணப்படுவாரு. இல்லாட்டி இறுதி இருப்பு கேர்ள்னா விற்பனை கிரயம் போயா தான் காணப்படுவாரு. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒப்போசிட் ஜெண்டர், எதிர்கணைய தொடர்புன்னு சொல்றது. அதாவது இறுதி இருப்பு பிளஸ்னா விற்பனை கிரயம் மைனஸ்ன்னு சொல்லும். இறுதி இருப்பு மைனஸ்னா விற்பனை கிரயம் பிளஸ்ன்னு சொல்லும். அதாவது இறுதி இருப்பு 10,000 அதிகரிக்குதுன்னா விற்பனை கிரயம் 10,000 குறையும். இறுதி இருப்பு 10,000 குறையுதுன்னா விற்பனை கிரயம் 10,000 அதிகரிக்கும். சரியா? அதே மாதிரி இந்த கொள்வனவுக்கும் மொத்த லாபத்துக்கும் என்ன தொடர்பு கேட்டீங்கன்னா, கொள்வனவுக்கும் மொத்த லாபத்துக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு இது கொள்வனவுக்கும் மொத்த லாபத்துக்கும் எதிர்கணைய தொடர்பு. அப்ப கொள்வனவு போயினா இவர் கேர்ளா காணப்படுவார். கொள்வனவுக்கும் மொத்த லாபத்துக்கும் எப்படி தொடர்புனா அவங்க ஒப்போசிட் ஜெண்டர். யாரு? இறுதி இருப்பும் விற்பனை கிரயமும் மாதிரி. கொள்வனவு மொத்த லாபமும் ஒப்போசிட் ஜெண்டர்னால அவங்களுக்கு எதிர்கணைய தொடர்பு. அப்ப கொள்வனவு பிளஸ்ன்னு சொல்லிச்சுன்னா மொத்த லாபம் மைனஸ்ல நிற்கும். கொள்வனவு மைனஸ்ல சொல்லிச்சுன்னா மொத்த லாபம் பிளஸ்ன்னு நிற்கும். அப்ப கொள்வனவு அதிகரிச்சா மொத்த லாபம் குறையும். ஒரு கொள்வனவு 10,000 அதிகரிக்குதுன்னா உங்களோட மொத்த லாபம் 10,000 குறையும். அதே மாதிரி உங்களோட கொள்வனவு 10,000 குறையுதுன்னா உங்களோட மொத்த லாபம் 10,000 அதிகரிக்கும். கொள்வனவத்துக்கும் மொத்த லாபத்துக்கும் இப்படிதான் தொடர்பு காணப்படுது. இப்ப கீழே எழுதுனது விளங்குதா? சரியா? அடுத்தது அடுத்தது இறுதி இருப்பு. இறுதி இருப்புக்கும் மொத்த லாபத்துக்கும் என்ன தொடர்பு? இறுதி இருப்புக்கும் மொத்த லாபத்துக்கும் என்ன தொடர்பு? இறுதி இருப்புக்கும் மொத்த லாபத்துக்கும் நேர்கணைய தொடர்பு. இருப்புக்கும் மொத்த லாபத்துக்கும் நேர்கணைய தொடர்பு. அதாவது இறுதி இருப்பு போயினா மொத்த லாபம் போய். சரியா? அப்ப இறுதி இருப்புக்கும் மொத்த லாபமும் ஒரே மாதிரி ஜெண்டர் மாதிரி. இறுதி இருப்பு மொத்த லாபமும் ஒரே மாதிரி ஜெண்டர் மாதிரி. அப்ப இறுதி இருப்பு மொத்த லாபமும் ஒரே ஜெண்டர்னால, இறுதி இருப்பும் மொத்த லாபமும் ஒரே ஜெண்டர்னால இறுதி இருப்பு மொத்த லாபத்துக்கும் சொல்றது நேர்கணைய தொடர்பு. அப்ப இறுதி இருப்பு பிளஸ்னா மொத்த லாபம் பிளஸ். அப்ப இறுதி இருப்பு அதிகரிக்குதுன்னா மொத்த லாபமும் அதிகரிக்கும். இறுதி இருப்பு குறையுதுன்னா மொத்த லாபமும் குறையும். இந்த தொடர்பை விளங்கிக்கோங்க. இந்த தொடர்பை விளங்கிக்கோங்க. இதுக்கு சிம்பிள் டேர்ம் ஒன்று உருவாக்கி தரணும். எனக்கு ஒரு கொஞ்சம் ஒரு 2 minutes சில ஒரு தியரி ஒன்று உருவாக்கி தரேன். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க.
மாதிரியே வச்சுக்கோங்களே. அப்ப இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை விளங்கிக்கோங்க. சரியா? இந்த நாலே நாலு உறவு முறையை விளங்கி கொண்டீங்கன்னா காலம். கொள்வனவுக்கும் விற்பனை கிரயத்துக்கும் நேர்கணைய தொடர்பு. இவங்க ரெண்டு பேரும் சமமான ஜெண்டர். சரியா? அதே அப்ப கொள்வனவு அதிகரிச்சா விற்பனையும் அதிகரிக்கும், கொள்வனவு குறைஞ்சா விற்பனையும் குறையும், விற்பனை கிரயமும் குறையும். இறுதி இருப்புக்கும் விற்பனை கிரயத்துக்கும் என்ன சொல்றது, எதிர்கணைய தொடர்பு. இவங்க வந்து ஆப்போசிட் ஜெண்டர், சேம் ஜெண்டர் இல்ல ஆப்போசிட் ஜெண்டர். பாய்னா இவர் கேர்ள்னா அவர் பாய், அந்த மாதிரி. அப்ப இறுதி இருப்பு அதிகரிச்சா இவர் குறைவாரு, இவர் குறைஞ்சா இவர் அதிகரிப்பாரு. சரியா? கொள்வனவத்துக்கும் மொத்த லாபத்துக்கும் அவருக்கு எதிர்கணைய தொடர்பு. இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஜெண்டர். அப்ப இவர் அதிகரிச்சா இவர் குறைவாரு, இவர் குறைஞ்சா இவர் அதிகரிப்பாரு, அந்த மாதிரி. இறுதி இருப்புக்கும் மொத்த லாபத்துக்கும் நேர்கணைய தொடர்பு. இவங்க சேம் ஜெண்டர். இவர் இறுதி இருப்பு அதிகரிச்சா மொத்த லாபம் அதிகரிக்கும், இறுதி இருப்பு குறைஞ்சா மொத்த லாபமும் குறையும். அப்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை விளங்கி கொண்டு இதுக்கு இது சொல்றது, நான் சொல்றது ஓகேயா? ஞாபகம் வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கா? ஓகே. இதை எழுதுறதுக்கு எழுதுறதுக்கு டைம் வேணுமா? எல்லாம் எழுதிக்கோங்க. நாங்க இதுகளை பத்தி திருப்பி பார்க்க மாட்டோம். நம்ம ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஓகே எழுதிக்கோங்க. என்னதுன்னா அது என்ன டைம்கள் தாரேன்னா, நமக்கு இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பேப்பர் கொஞ்சம் போக போக பேப்பர் ஸ்பீட் கூடும். ஏன்னா உங்களுக்கு அப்படின்னா பேப்பரை நம்ம முடிக்கவே இயலாது ஸ்லோவா போயிட்டு இருந்தா. அதனால பேப்பர் செய்யற ஸ்பீட் கூடும். முதல்ல சொல்லி தரதுகளும் அழகா சொல்லி தந்துடுறேன் ரிவிஷன் கிளாஸ்ல. ஏன்னா கடைசி 2.5 மாசம் தானே இருக்கு. திருப்பி திருப்பி ரொம்ப ஒரேடியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவுத்துக்கு மறக்க மாட்டீங்களே. 2.5 மாசம் தானே, 2 மாசம் தான் இருக்குது. அப்ப 2 மாசத்துல இதை ஒருக்கா பார்த்துட்டு இருந்தானே, அப்ப அந்த 2 மாசத்துக்குள்ள மறக்க போறது இல்லையே. சோ அழகா விளங்கிக்கோங்க. அப்ப நாங்க இதை திருப்பி பார்க்க மாட்டேன். இப்படி ஒரு கணக்கு வந்தா அந்த கணக்கு இப்படிதான் செய்யறதுன்னு சொல்லுவேன். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். சரியா? இந்த தொடர்பை ஞாபகம் வச்சுக்கோ. எழுதிட்டு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. சரி, இப்ப பாருங்க இத. இப்ப இப்ப இந்த தொடர்பு விளங்கிட்டு தானே, தொடர்பு விளங்கிட்டுனா எப்பயுமே இந்த தொடர்பு நமக்கு தெரிஞ்சிட்டுனா கடைசி இல்லை. சரியா? ஓகே. இப்ப
மொத்த விஷயத்தை வாசிப்போம். இவ்வருடத்துல இருப்பு நட்டம் ஒன்று ஏற்பட்டிருக்கான். இருப்பு நட்டம்னா அவளுக்கு இருப்பு நட்டம் அடைஞ்சிருக்கான். இருப்பு நட்டம் அடைஞ்சிருக்கான். இருப்பு நட்டம் அடைஞ்சா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே. இருப்பு ஒண்ணு நட்டம் அடைஞ்சா எல்லாருக்கும் தெரியும். இந்த செம்மையாக்கள் தெரியும் நினைக்கிறேன். இருப்பு நட்டம் அடைஞ்சா நாங்க என்ன செய்யணும்? அந்த இருப்பு நட்டத்தை எவ்வளவு இருப்பு நட்டம் அடைஞ்சிருக்கோ அந்த இருப்பு நட்டத்தை கொள்வனவுல கழிக்கணும். அதாவது உங்களோட இந்த விற்பனை கரும்பீட்டுல கொள்வனவுல 65,000 இருப்பு நட்டத்தை கழிக்கணும். அதை பதியலாம். பதிகிறது அப்படித்தானே. இருப்பு நட்டத்தை கொள்வனவுல கழிக்கணும். அதே மாதிரி இந்த இருப்பு நட்டத்தை என்ன செய்யணும்? உங்களோட ஏனைய செலவுல இருப்பு நட்டம்னு காட்டுவீங்க. ஏனைய செலவுல இருப்பு நட்டம்னு காட்டுவீங்க. இதுதான் பதிவு. வேற ஒண்ணு இதுக்கு சொல்றதுக்கு இல்ல. பதிவு இருப்பு நட்டத்தை ஏனைய செலவுல காட்டணும். சரியா? 65,000 எவ்வளவு இருப்பு நட்டம் அடைஞ்சிச்சோ அந்த இருப்பு நட்டத்தை கொள்வனவுல கழிக்கணும். அதே மாதிரி அந்த இருப்பு நட்ட செலவை ஏனைய செலவுல காட்டணும். சப்போஸ் இதுல எவ்வளவு சரி காப்புறுதி கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த காப்புறுதியை கழிச்சிட்டு ஏனைய செலவுல இருப்பு நட்டம் காட்டுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 20,000 மாதிரி காப்புறுதி கிடைச்சிருந்துச்சுன்னா 20,000 காப்புறுதிய வருமதி காப்புறுதிய நடைமுறை சொத்துல போட்டுட்டு 45,000 மட்டும் ஏனைய செலவுல இருப்பு நட்டம்ல காட்டுற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி காப்புறுதி கிடைச்சாலுமே இங்கே கொள்வனவுல நீங்க கழிக்க வேண்டியது முழுமையான இருப்பு நட்டத்தை தான். நான் சொல்றது ஏனைய செலவுல போடுற இருப்பு நட்டம்னா காப்புறுதி எதுவும் கிடைச்சா அதுக்கு ஏத்த மாதிரி மாறும். கொஞ்சம் இருங்க. நடந்து சரி. சில ஒரு லூஸ் கனெக்ஷன்ல வெற்றி போன்ல இதெல்லாம் போஃபாக போச்சு தாக்கத்துனே. சரி சரி. அப்ப அந்த ஏனைய செலவுல போடுற இருப்பு நட்டம்னா காப்புறுதி எதுவும் கிடைச்சா அதுக்கு ஏத்த மாதிரி மாறுமே தவிர்த்து இங்க கழிக்கிறது தான். அப்ப விளங்கிக்கோங்க. இருப்பு நட்டம் அடைஞ்சா கொள்வனவுலையும் கழிச்சு நாங்க அதை ஏனைய செலவுலையும் காட்டுற மாதிரி இருக்கும். சரியா? அப்ப இப்ப இருப்பு நட்டத்தை நீங்க என்ன செய்யணும்? கொள்வனவுல கழிக்கணும். இதுதான் பதிவு. இருப்பு நட்டத்தை கொள்வனவுல கழிச்சு அதே மாதிரி என்ன செய்யணும்? ஏனைய செலவுல போடணும். இருப்பு நட்டத்தை கொள்வனவுல கழிச்சு அதே மாதிரி என்ன செய்யணும்? ஏனைய செலவுல போடணும். இருப்பு நட்டத்தை கொள்வனவுல கழிச்சு அதே மாதிரி ஏனைய செலவுல போடணும். அழகா மைண்ட்ல போட்டு. சரியா? இப்ப நான் என்ன சொல்றேன்? இருப்பு நட்டத்தை கொள்வனவுல கழிக்கணும்னு சொல்றேன். இப்ப இருப்பு நட்டத்தை கொள்வனவுல கழிக்கிறதுக்கு இந்த இடத்துல கொள்வனவு இல்லை, மொத்த லாபம் தான் தந்திருக்காங்க. இருப்பு நட்டத்தை கொள்வனவுகளை கழிக்கணும்னா மொத்த லாபத்துல என்ன செய்யணும்னு யோசிங்க. இருப்பு நட்டத்தை கொள்வனவுல கழிக்கணும்னா மொத்த லாபத்துல என்ன செய்யணும்னு யோசிங்க. இங்க உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் தந்திருக்கேன். அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்னங்க? கொள்வனவுக்கும் மொத்த லாபத்திற்கும் எதிர்கணைய தொடர்பு. அதாவது அவங்க ஒப்போசிட் ஜெண்டர். அப்ப நாங்க ஒப்போசிட்டா தான் செய்யணும். அப்ப கொள்வனவுல கூட்டணும்னா மொத்த லாபத்துல கழிக்கணும். கொள்வனவுல கழிக்கணும்னா மொத்த லாபத்துல கூட்டணும். அந்த வகையில இந்த இடத்துல இருப்பு நட்டத்தை கொள்வனவுல கழிக்கணும்னா நாங்க மொத்த லாபத்துல கூட்டணும். ஏன்? அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? எதிர்கணையமா இருக்கு. இவர் எஸ்னா அவர் நோங்கிறாரு, இவர் நோன்னா அவர் எஸ்ங்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் போயும் கேளும். பெரிய சிக்கல். சரியா? ஓகே. அப்ப 65,000 கூட்டணும். ஓகே. இப்ப அதை விட்டுருங்க. ஏனைய செலவு. ஏனைய செலவு எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா இப்ப இந்த இருப்பு நட்டத்தை அங்க சீராக்கியாச்சு தானே. அந்த விற்பனை இதுல சீராக்கியாச்சு. இனி மொத்த லாபத்துக்கு வேற ஒரு விஷயமும் ஒன்றுமே இல்லை. இப்ப இந்த இருப்பு நட்டத்தை ஏனைய செலவுல காட்டணும் தானே. ஏனைய செலவுல காட்டுறது சிம்பிளா யோசிங்களே. மொத்த லாபத்துல தாக்கம் செலுத்த போறது இல்லை. ஏன்? ஏனைய செலவுன்றது எங்க இருக்கு? தேறிய லாபத்துல இருக்கு. ஏனைய செலவுன்றது தேறிய லாபத்துல இருக்கு. இப்ப ஏனைய செலவுல போற இருப்பு நட்டம்ன்றது தேறிய லாபத்துல தான் தாக்கம் செலுத்த போகுது. அப்ப ஏனைய செலவு வர இருப்பு நட்டம் தேறிய லாபத்துல தாக்கம் செலுத்த போறது. யோசிங்க. செலவு அதிகரிச்சா என்ன செய்யும்? லாபம் குறையும். செலவு குறைஞ்ச லாபம் அதிகரிக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்ச சும்மா சிம்பிள் தெரியுதானே. எங்கட செலவு அதிகரிச்சா எங்கட லாபம் குறையும். செலவு குறைஞ்சா எங்கட லாபம் அதிகமாகும். இப்ப 65,000 செலவு ஒண்ணு எட் பண்ண போறீங்கன்னா லாபம் என்ன செய்ய போகுது? குறைய போகுது. 65,000 ஒரு செலவை சேர்க்க போறீங்கன்னா உங்களோட லாபம் என்ன செய்ய போகுது? குறைய போகுது. ஏன்னா செலவு அதிகரிச்சா லாபம் குறையும். செலவு குறைஞ்சா லாபம் அதிகரிக்கும். அப்ப செலவு எட் பண்ண போறீங்க, சேர்க்க போறீங்க செலவுல. அப்ப உங்களோட தேறிய லாபம் குறைய போகுது. அப்ப 65,000 கழிச்சு விட்டீங்கன்னா சரி. ஓகேயா? இது என்னத்துக்கு பயந்து? ஏனைய செலவு வர தாக்கத்துக்காக. அடுத்தது நீங்க வழங்கிக் கொள்ளணும். இந்த இடத்துல மொத்த லாபம் 65,000 கூடுதுன்னா இதுல இப்ப மொத்த லாபம் 65,000 கூடுதுன்னா அந்த மொத்த லாபம் 65,000 கூடுறனாலையும் இந்த இடத்துல தேறிய லாபம் 65,000 கூடும். மொத்த லாபம் 65,000 கூடுறனாலையும் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்யும்? தேறிய லாபம் 65,000 கூடும். மொத்த லாபம் 65,000 கூடுறனாலையும் தேறிய லாபம் 65,000 கூடும். சரியா? அப்ப தேறிய லாபத்துல ரெண்டு தாக்கம் வரும். ஒன்று மொத்த லாபத்துல வர தாக்கம்னால ஒரு தாக்கமும்
இன்னொன்று ஏனைய செலவுல போடுற வரனால ஒரு தாக்கம். பட் மொத்த லாபத்தை பொறுத்த வரையில ஒரே ஒரு தாக்கம் தான். அதுக்கும் ஏனைய செலவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏனைய செலவு மொத்த லாபத்துக்கு பிறகு வர தாக்கம் தானே, அதனால அது குழப்பாது. அப்ப எவ்வளவு? 8,30,000. ஓகே, இங்க கழிச்சு கூடலாம் அதே 5,40,000. அப்ப 8,30,000 5,40,000 இருக்க விடையை எடுத்துக்கோ. இது 4வது விடு. அப்ப 10வதுக்கு 4வது விடு, 10வதுக்கு 4வது விடு, 10வதுக்கு 4வது விடு. ஓகே, அடுத்தது நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். கொஞ்சம் ஒரு ஆள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க சார். என்னது என்னது ஃபீட்பேக் போடக்குள்ள எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, அப்பதான் நம்ம பேப்பர் முடிக்கலாம். பட் அந்த ஸ்லோவா லேர்ன் பண்றவங்க இருப்பாங்க தானேமா, ஸ்லோவா டக்குன்னு விளங்கி கொள்ளாதாக்கள், அவங்களுக்காக தான் மெயினா இந்த ரிவிஷன் கிளாஸை செய்யறது. நல்லா படிக்கிறாக்கள் நார்மலா நீங்க எல்லாரும் படிச்சிருவாங்க. ஸ்லோவா லேர்ன் பண்ணி இப்ப ஏதாவது ஒரு கண்டிஷன் அப்செட்டான கண்டிஷன்ல இருக்காங்க, அவங்களுக்காக தான் ரிவிஷன் கிளாஸ். அப்ப அவங்களுக்கு முக்கியமா சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்க மண்டையில ஏற்றி ஆகணும், இல்லாட்டி கஷ்டமா போயிடும். அதனாலதான் முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன். ஆனா பட் அந்த விஷயத்த நான் திருப்பி சொல்ல மாட்டேன். அப்ப ஃபியூச்சர்ல இதே மாதிரி ஒரு கணக்கு வரக்குள்ள அந்த கணக்கு ஸ்பீடா தான் போக போகுது. அதனால யோசிக்காதீங்க. சரி, இப்ப ஸ்லோவா போற கணக்கு அடுத்த தடவை ஸ்பீடா போகக்குள்ள அது பேலன்ஸ் ஆகி முடிச்சிடலாம். இப்ப இதே நீங்க மேபி 2023 பேப்பர் செய்யும், 23 பேப்பர் மாதிரி செய்யும் போது ரொம்ப இதை விட ஸ்பீடா கணக்குகளை செஞ்சிருவோம். 10 கணக்கு நாங்க 2 ஹவர்ல செய்யறோம்னா அந்த அதுல 10 கணக்கு மேபி நாங்க ஒரு 40 நிமிஷம் 35 நிமிஷத்துல செஞ்சிருவோம். ஏன்னா பார்த்த கணக்கை நான் திருப்பி கழிச்சிட்டு இருக்க மாட்டேன். அதனால யோசிக்காதீங்க. இதுல இம்பார்ட்டன் ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் நான் விளங்கப்படுத்தியது. 31/3/2021 நிறுவனத்தில் உள்ள பௌதீக இருப்புகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டிருந்ததாம். அதுல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, ஒரு சின்ன ஒரு தகவல். பௌதீக ரீதியில இறுதி இருப்பு கணிக்கப்பட்டிருக்கான். அந்த பாயிண்ட்னாலதான் இப்ப இந்த விடை அமைஞ்சிச்சு. அந்த பாயிண்ட் இல்லாட்டி, அந்த பாயிண்ட் வேற மாதிரி இருந்திருந்தா இந்த விடையில சின்ன ஒரு மாற்றம் வரும். அந்த பாயிண்ட் என்ன செஞ்சிருக்கும், வேற மாதிரி இருந்ததுன்னா சில விடையில மாற்றம் வரும். அதே இந்த விஷயத்தை விளைவிக்கவும் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட். இறுதி இருப்பு இருக்கு தானே, இந்த இறுதி இருப்ப புள்ளேல், இந்த இறுதி இருப்ப பௌதீக ரீதியில பௌதீக ரீதியில பௌதீக ரீதியாக கணிப்பிடல் மற்றும் இன்னொரு கணக்கீட்டு ரீதியாக, அதாவது புத்தக ரீதியாக, கணக்கீட்டு ரீதியாக அல்லது புத்தக ரீதியாக இறுதி இருப்ப கணிப்பிடுறது பௌதிக ரீதியாக இல்லாட்டி கணக்கீட்டு ரீதியாக புத்தக ரீதியாக கணிப்பிடுறதுன்னு 2 மெத்தட் இருக்கு. சரியா? சரியா? பௌதிக ரீதியாக இறுதியிருப்ப கணிப்பிடுறது, கணக்கீட்டு ரீதியாக இறுதியிருப்ப கணிப்பிடுறது இருக்கு. அதே என்ன பௌதிக ரீதியா இறுதியிருப்ப கணிப்பிடுறதுன்னா, பௌதிக ரீதியா இறுதியிருப்ப கணிப்பிடுறதுன்னா நல்ல அழகா விளங்கிக்கோங்க. சிம்பிள் விஷயம். பௌதிகம்னா அதுல தமிழ்லயே இருக்கு. நீங்க இறுதியிருப்பு இருக்கு தானே, அதை நேர்ல போவீங்க, நேர்ல போயிட்டு கண்ணால நிறுவனத்துல களஞ்சிய சாலையில தெரியும், பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அந்த களஞ்சிய சாலையில கண்ணால போய் பார்ப்பீங்க. என்ன என்னென்ன இறுதி இருப்பு இருக்கா, இந்த இறுதி இருப்பு இருக்கு, இந்த இறுதி இருப்பு இருக்கு, இது இருக்கு, இது இருக்குன்னு எல்லாம் அழகா கண்ணால பார்த்து கணக்கு போட்டு வந்துருவீங்க. இதைத்தான் சொல்றது என்னது, பௌதீக ரீதியாக இறுதி இருப்ப கணிப்புறது. கண்ணால பார்த்து கணக்கு போட்டு வந்துடுவீங்க. சரியா? அதுதான் பௌதிக ரீதியாக. கணக்கீட்டு ரீதியாக இப்படி இப்படி சொல்றது, உங்களோட பர்ஸ்ல எவ்வளவு காசு இருக்குன்றத நீங்க பர்ஸை திறந்து காசை எண்ணி பாக்குறீங்க. 100, 200, 1000, 500 அப்படின்னு எண்ணி பாக்குறீங்க. இவ்வளவு காசு இருக்குன்னு உங்களுக்கு பர்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு தெரிய வருது. இதுதான் பௌதிக ரீதியாக கண்ணால பார்த்து தெரிஞ்சு கொள்றது. கணக்கீட்டு ரீதியாக சொல்றது, நாங்க நேர்ல போய் களஞ்சிய சாலையில எவ்வளவு இறுதி இருப்பு இருக்குன்னு பார்க்க மாட்டோம். எங்களோட விற்பனை, நாங்க அதுக்கப்புறம் கொள்வனவு செஞ்சது, வெளித்திருப்புனது, உட்திருப்புனது, கடன் விற்பனை செஞ்சது, கடன் கொள்வனவு செஞ்சது, இருப்பு நட்டம் அடைஞ்சது, இதெல்லாம் புத்தக ரீதியா பதிஞ்சு வச்சிருப்போம், கணக்குல பதிஞ்சு வச்சிருப்போம். அந்த கணக்கு புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இவ்வளவு விற்பனை செஞ்சோம், இவ்வளவு கொள்வனவு செஞ்சோம், இவ்வளவு உட்திருப்பணும், இவ்வளவு வெளித்திருப்பணும், இவ்வளவு பற்று வந்திருக்கு, இந்த மாதிரி கணக்கு ரீதியை இது பண்ணி இறுதி இருப்பு இவ்வளவு இருக்கும். அது ஷுவரானது இல்ல, நாங்க நேர்ல போய் பார்க்கல. பௌதிக ரீதியான மாதிரி பௌதிக ரீதி 100% ஷுவர், ஆனா கணக்கீட்டு ரீதி 100% ஷுவர் இல்லையே, நேர்ல போய் பார்க்கல. புத்தக ரீதியா நாங்க கணக்கு போட்டு வச்சிருக்கோம், என்னது இவ்வளவு இருப்பு இருக்கு அந்த மாதிரி. அப்ப இப்ப பௌதிக ரீதியா கணக்கிடும் போது இந்த மாதிரி ஒரு கணக்குல ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னன்னா, இப்ப இருப்பு நட்டம் 65,000 பதியாம விட்டுருக்காங்களா இருந்தா, இருப்பு நட்டம் 65,000 பதியாம விட்டுருக்கலாம் இருந்தா, இந்த நட்டத்தை பத்தி பதியல தானே. அப்ப நீங்க மேபி யோசிக்கலாம், உங்களோட இறுதி இருப்புல எதுவும் பிள்ளைகள் வராதாங்க.
நீ யோசிக்கிறது சரி, பிழைகள் வராதுன்னா பௌதிக ரீதியா தான் இந்த கணக்குல இருப்ப மதிப்பிட்டு இருக்காங்க. அவங்க பௌதிக ரீதியா மதிப்பிட்டா நேர்ல போய் பார்த்து தானே இறுதி இருப்பாங்க மெஷர் பண்ணிருப்பாங்க. அப்ப நேர்ல போய் பார்த்த இடத்துல இருப்பு நட்டமடைஞ்சா அந்த இருப்பு அந்த இடத்துல இருக்குமா? இல்ல. நட்டமடைஞ்சு இருப்ப நீங்க வீசி இருப்பீங்க. அப்ப அந்த இடத்துல அந்த இருப்பு இருக்காது. அப்ப நீங்க இறுதி இருப்ப சரியா தான் மெஷர் பண்ணிருப்பீங்க. இறுதி இருப்ப நேர்ல போய் மெஷர் பண்றதுனால நீங்க இறுதி இருப்ப பார்த்தோம்னா அது நட்டமடைஞ்சு இருப்ப வீசி இருப்பீங்க தானே. சோ சரியா தான் மெஷர் பண்ணிருப்பீங்க. ஏன்னா பௌதிக ரீதின்றது நேர்ல போய் பார்த்து நாங்க கணிப்பிடுறது. அப்ப அதனால பிழைச்சிருக்காது. இறுதி இருப்புல எந்த ஒரு பிழையும் வராது. ஆனா கணக்கீட்டு ரீதியா, அதாவது புத்தக ரீதியா இறுதி இருப்ப மதிப்பிட்டீங்களா இருந்தா கணக்கு போட்டு பார்த்து தானே மதிப்பிடுறோம். நேர்ல போய் பார்க்கல, கணக்கு போட்டு பார்த்து தான் மதிப்பிடுறோம். அப்ப நம்ம கணக்கு போட்டு பார்த்து இறுதி இருப்ப மதிப்பிடுற சந்தர்ப்பத்துல, கணக்கு போட்டு பார்த்து எங்களோட இறுதி இருப்ப மதிப்பிடுற தருணத்துல எப்படி இருக்கும்னா, இப்ப நீங்க விற்பனை, கொள்வனவு, பற்று இதெல்லாம் புத்தகங்கள்ல பதிஞ்சிருக்கிறத பேஸ் பண்ணித்தான் அந்த இறுதி இருப்பை மதிப்பிடுறீங்க. அப்படின்ற நேரம் ஒரு 65,000 இருப்பு நட்டம் அடைஞ்சாலும் நீங்க அந்த புத்தகத்துல பதியாம விட்டீங்கன்னா என்ன நடந்துரும்? அந்த 65,000 இருப்பு நட்டம்ன்றது ஒண்ணு உங்களுக்கு தெரியாம அந்த 65,000 இருப்பு நட்டம் அடைஞ்சிச்சு, அதுவும் என்ன செய்யும்? இறுதி இருப்புக்குள்ள இருப்பேன். உங்களுக்கு நட்டம் அடைஞ்சதை பத்தி நீங்க பதிஞ்சில்ல. அந்த புத்தகத்துல கணக்கை பேஸ் பண்ணி தான் நீங்க செய்றீங்க. உதாரணத்துக்கு உங்களோட பர்ஸ்ல உள்ள காசு எவ்வளவு இருக்குன்னு நீங்க எண்ணி பார்க்காம நீங்க செலவழிச்சதை கணக்கு போட்டு பார்த்து பாக்குறீங்க. நீங்க செலவழிச்ச ஒரு செலவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்கன்னு, அப்ப என்ன செய்வீங்க? பர்ஸ்ல இன்னும் காசு இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒரு 5,000 ரூபாய் தாள் பர்ஸ்ல இருந்துச்சு, வெளியே போய் செலவழிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப பர்ஸ்ல இருக்க காசை எண்ணி பார்க்காம உங்களோட மனசுல கணக்கு போட்டு பாக்குறீங்க. இவ்வளவு எல்லாம் செலவழிச்சு இப்ப என் பர்ஸ்ல எவ்வளவு இருக்கணும் மனசுல கணக்கு போடுறீங்க. அப்படி மனசுல கணக்கு போட்டதுல ஒரு செலவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்கன்னு, ஒரு சாப்பிடும் ஒரு என்னது ஒரு 500 ஒரு ஒன்றுக்கு செலவழிச்சதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் மனசுல கணக்கு போடும் போது, அப்ப 500 மிஸ் பண்ணிட்டனால, அந்த செலவை மிஸ் பண்ணிட்டனால அந்த 500 பாக்கெட்ல இருக்குன்னு தான் நினைப்பீங்க. பர்ஸ்ல இருக்குன்னு நினைப்பீங்க. அது மாதிரிதான் புத்தக ரீதியா நாங்க கணிப்பிடும் போது இருப்பு நட்டம் 65,000 போடாம விட்டோம்னா அந்த நட்டமடைஞ்ச இறுதி இருப்பா இருக்கிற மாதிரி தான் நாங்க நினைச்சிட்டு இருப்போம். ஏன்னா புத்தக ரீதியா கணிப்பிடுறோம், நேர்ல போய் பார்க்கல. அப்ப நம்ம புத்தகத்துல அந்த இருப்பு நட்டத்தை பதியாம விட்ட மாதிரி இருந்தா இறுதி இருப்புல இருப்பு இருக்க மாதிரி வந்துடும். அப்ப அந்த 65,000 இறுதி இருப்பு இதுக்குள்ளயும் இருக்க மாதிரி இருக்கும். அப்ப சப்போஸ் நாங்க கணக்கீட்டு ரீதியா நாங்க இறுதி இருப்பை மெஷர் பண்ணியிருந்த மாதிரி இருந்தா, கணக்கீட்டு ரீதியா இறுதி இருப்பை மெஷர் பண்ணியிருந்த மாதிரி இருந்தா இந்த கணக்கு டோட்டலா மாறி இருக்கும். என்ன மாதிரி இருக்கும்? இறுதி இருப்பு நீங்க 65,000 அந்த நட்டம் 65,000 இறுதி இருப்புலையும் கழிக்க வேண்டி வந்திருக்கும். அந்த நட்டம் 65,000 இறுதி இருப்புலையும் கழிக்க வேண்டி வந்திருக்கும். அப்ப அந்த நட்டம் 65,000 கொள்வனவுலையும் கழிக்க வேண்டி வந்திருக்கும். அது வளமையான பதிவு. அதை தாண்டி இறுதி இருப்புலையும் கழிக்க வேண்டி வந்திருக்கு. அந்த 65,000 நட்டம் அடைஞ்ச இருப்பு இறுதி இருப்புக்குள்ளேயும் இருக்கும். அதே இல்லாமக்க வேண்டி வந்திருக்கும். அப்ப இறுதி இருப்புலையும் கழிக்க வேண்டி வந்திருந்தா இந்த உறவு முறைக்கு உங்களுக்கு என்ன நடந்திருக்கும்ன்றதை நீங்க சும்மா போட்டு பார்த்தா தெரியும். அப்படி ஒரு விஷயம் மாற்றம் வந்திருக்கும். இது மாறினாலே ஒரு பெரிய மாற்றம் தானே, மாற்றம் வந்திருக்கும். அதுதான் கணக்கீட்டு ரீதியா மதிப்பிடுறதுன்னு சொல்றது. சரியா? ஆனா இது பௌதிக ரீதியா மதிப்பிடுறதுனால ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. இப்படித்தான் வரும். சரியா? பதினொன்றாவது என்ன பார்ப்போம். பின்வரும் தகவல் முடிவடைந்த வருடத்திற்கான ராணி விதுப்பக்க கணக்கு புத்தகங்களிலிருந்து பெடுத்தெடுக்கப்பட்டவை ஆகும். 31/3/2021 வருடத்திற்கான மூலக்கிரயமும் மொத்த உற்பத்தி கிரயமும் கேட்டிருக்கான். இப்ப மூலக்கிரயம் எங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு தெரியும். மூலக்கிரயம் எங்களுக்கு தெரியணும்னா என்ன எழுத்த கூட்டணும்? நேர் மூலப்பொருள். சரி, மூலக்கிரயம் எங்களுக்கு தெரியணும்னா முதல்ல என்ன செய்யணும்னா ஆரம்ப மூலப்பொருளோட மூலக்கிரயம் தெரியணும்னா ஆரம்ப மூலப்பொருளோட மூலப்பொருள் கொள்வனவை கூட்டணும். ஆரம்ப மூலப்பொருளோட மூலப்பொருள் கொள்வனவை கூட்டணும். அதுல இருந்து உங்களுக்கு இதுல நட்டம் வரலையே, அதுல இருந்து இறுதி மூலப்பொருள் இருப்பா கழிச்சா. இப்ப உங்களுக்கு மேல தந்திருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு மூலக்கிரயமும் உற்பத்தி கிரயமும் தானே கண்டுபிடிக்கணும். அப்ப நான் சொல்றத பாருங்க. ஆரம்ப மூலப்பொருளோட மூலப்பொருள் கொள்வனவை கூட்டி இறுதி மூலப்பொருளை கழிச்சாதான் நமக்கு முதல்ல கிடைக்கும். நாம எவ்வளவு மூலப்பொருளை பயன்படுத்தி இருக்கோம்ல, பயன்படுத்திய
மூலப்பொருள் எவ்வளவு, பயன்படுத்திய மூலப்பொருள் எவ்வளவு, பயன்படுத்திய மூலப்பொருள் எவ்வளவு. அப்ப இதைத்தான் சொல்றது நேர் மூலப்பொருள். பயன்படுத்திய மூலப்பொருளை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆரம்ப மூலப்பொருளோட மூலப்பொருள் கொள்வனவை கூட்டி இறுதி மூலப்பொருளை கழிச்ச மாதிரி இருந்தா பயன்படுத்திய மூலப்பொருள் வரும். அப்ப இதைத்தான் சொல்றது பயன்படுத்திய மூலப்பொருள். இதோட நேர்கூலி மற்றும் நேர் செலவை கூட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வரும் என்னது, ஃபைனலி மூலக்கிரயம். ஃபைனலி மூலக்கிரயம். ஃபைனலி மூலக்கிரயம் வருவாரு. சரியா? இந்த மூலக்கிரயத்தோட இந்த மூலக்கிரயத்தோட இந்த மூலக்கிரயங்களோட இந்த மூலக்கிரயத்தோட உற்பத்தி மேந்தலை கூட்டி, இந்த மூலக்கிரயத்தோட உற்பத்தி மேந்தலைய கூட்டி அதுக்கப்புறம் ஆரம்ப நடைமுறை வேலை அதே மாதிரி இறுதி ஆரம்ப நடைமுறை வேலையை கூட்டி இறுதி நடைமுறை வேலையை கழிச்சாதான் என்ன வரும், உற்பத்தி கிரயம் வரும். இது உங்களுக்கு தெரியும், உற்பத்தி கிரயம் வரும். மூலக்கிரயத்தோட உற்பத்தி மேல்நிலையை கூட்டி அதை பிறகு ஆரம்ப நடைமுறை விலையை கூட்டி இறுதி நடைமுறை விலையை கழிச்சாதான் உங்களோட உற்பத்தி கிரயம் வரும். அப்ப இதை வச்சு நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இப்ப ஸ்டார்ட் பண்ணாம இருந்தா ஆரம்ப மூலப்பொருள்ன்றது 100. அப்ப அதை இந்த இடத்துல போடுறேன். ஆரம்ப மூலப்பொருள் 100. மூலப்பொருள் கொள்வனவுன்றது 70. ஓகே, இறுதி மூலப்பொருள்ன்றது ஆரம்ப மூலப்பொருள் 100, மூலப்பொருள் கொள்வனவுன்றது 130. மூலப்பொருள் கொள்வனவுன்றது 130. அப்ப எவ்வளவு மொத்தம் 230. ஓகே, இப்ப இறுதி மூலப்பொருள்ன்றது 70. இதெல்லாம் உங்களுக்கு ஃபார்மட் தெரியும் தானே, இதை விளங்கப்படுத்துறதுக்குள்ள சொல்லிட்டு. சரியா? இது ஃபார்மட் தெரியும் தானே, ஆரம்ப மூலப்பொருள் இந்த ஃபார்மட்டில் நம்ம வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்ப இறுதி மூலப்பொருள் 70 கழிச்சமா இருந்தா உங்களுக்கு பயன்படுத்திய மூலப்பொருள் கிடைக்க போகுது. எவ்வளவு பயன்படுத்திய மூலப்பொருள்? அப்ப 160 தான் பயன்படுத்திய மூலப்பொருள். அடுத்தது, இவ்வருடத்தில் நடைமுறை வேலையில் ஏற்பட்ட அதிகரிப்புன்னு ஒரு விஷயம் தந்திருக்கான். அது என்ன சாமான்றத பிறகு சொல்றேன். அடுத்தது நேர்கூலி கிரயம். நேர்கூலி கிரயம் 70. அப்ப நேர்கூலி 70 கூட்டுங்க. அடுத்தது உற்பத்தி அலகுகள் மீதான இறை கொடுப்பனவுகள். அதாவது ஒரு அலகுக்கு எங்களுக்கு ஏற்படுற இந்த வேற செலவுகளை தான் சொல்றது. ஒரு அலகுக்கு ஒவ்வொரு அலகும் அதிகரிக்கும் போது ஏற்படுற ஒரு அலகுக்கு நாங்க கணிக்கக்கூடிய வகையில ஏற்படுற செலவை தான் சொல்றது நேர் செலவு. அதாவது கூலி மூலப்பொருளை தாண்டி எங்களுக்கு ஒரு அலகுக்கு கணிக்கக்கூடிய வகையில ஏற்படுற இணைய செலவை தான் சொல்றது நம்ம நேர் செலவுன்னு. அப்ப இறை கொடுப்பனவுன்றது நேரம் அலகுக்கு தானே செலுத்துறீங்க. உற்பத்தி அலகுகளுக்கு தான் 30,000 இறை கொடுப்பனவு. அதாவது ஒரு அலகுக்கு இவ்வளவுன்றபடி 30,000 எத்தனை அலகுக்கு செலுத்தித்தான் 30,000 வந்திருக்கு. அதான் ஒரு அலகுக்கு தான் செலுத்துவீங்க அந்த இறை கொடுப்பனவு. அதுதான் உங்களோட நேர் செலவு. அந்த இறை கொடுப்பனவை தான் உங்களோட நேர் செலவு. அப்ப நேர் செலவு 30,000. அப்ப பயன்படுத்திய மூலப்பொருள், நேர்கூலி, நேர் செலவு, இந்த மூன்றையும் கூட்டினீங்களா இருந்தா மூலக்கிரயம் வருவாரு. எவ்வளவு? 260. அப்ப எங்களுடைய மூலக்கிரயம் 260. இந்த மூலக்கிரயம் 260ஓட தான் இப்ப மூலக்கிரயம் 260 கண்டுபிடிச்சார். இந்த மூலக்கிரயம் 260ஓட உற்பத்தி மேல்நிலையை கூட்டணும். இந்த மூலக்கிரயம் 260ஓட உற்பத்தி மேல்நிலையை கூட்டணும். இந்த உற்பத்தி மேல்நிலைன்றது எங்க? தொழிற்சாலை மேல்நிலை 35,000. அந்த 35,000 கூட்டணும். சரியா? கூட்டிட்டு அப்புறம் ஆரம்ப நடைமுறை வேலையை கூட்டி இறுதி நடைமுறை வேலையை கழிக்கணும். ஆரம்ப நடைமுறை வேலையை கூட்டி இறுதி நடைமுறை வேலையை கழிக்கணும். அந்த இடத்துல ஆரம்ப நடைமுறை வேலையை கூட்டி இறுதி நடைமுறை வேலையை கழிக்கிறதுக்கு அதை தந்தில்ல. ஆரம்ப நடைமுறை வேலை இவ்வளவு, இறுதி நடைமுறை வேலை இவ்வளவுன்னு அதை பத்தி அவனுக்கு தந்தில்ல. என்னது? அதிகரிப்புன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆரம்ப நடைமுறை வேலையில் இவ்வளவு அதிகரிப்பு, நடைமுறை வேலையில் அதிகரிப்புன்னு ஒரு விஷயம் தந்திருக்காங்க. அதுல அர்த்தம் என்னன்னா, நடைமுறை வேலையில் அதிகரிப்புன்னு அதுல அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு நான் இந்த இடத்துல சும்மா போட்டு காட்டுறேன். இப்ப ஆரம்பத்துல 10,000 இருக்குன்னா, ஆரம்ப நடைமுறை வேலை 10,000 இருக்குன்னா, இறுதி நடைமுறை வேலை 20,000 இருக்குன்னு வைங்க. ஆரம்ப நடைமுறை வேலை 10,000 இருக்கு, இறுதி நடைமுறை வேலை 20,000 இருக்குன்னு வைங்களேன். அப்ப அவன் அந்த அதிகரிப்பு குறைவுன்னு சொல்றது என்னன்னா, இப்ப ஆரம்பத்தை விட இறுதி அதிகமா இருக்கா குறைவா இருக்கா? சும்மா இது உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அந்த அதிகரிப்பு குறைவோட அர்த்தத்தை.
ஆரம்ப நடைமுறை வேலை 10,000, இறுதி நடைமுறை வேலை 20,000 இருக்குன்னு வைங்களே. அவன் அந்த அதிகரிப்பு குறைவுன்னு சொல்றது இதை வச்சுதான். இப்ப ஆரம்பத்தை விட இறுதி அதிகமா இருக்கா குறைவா இருக்கா? ஆரம்பத்தை விட இறுதி அதிகமா இருக்கா குறைவா இருக்கு? அதிகமா இருக்கு. எவ்வளவுத்தால் அதிகமா இருக்கு ஆரம்பத்தை விட இறுதி? 10,000 அதிகமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நாம சொல்லுவான் நடைமுறை வேலை 10,000 அதிகரிப்பு. நடைமுறை வேலை 10,000 அதிகரிப்பு. இதை இப்படி வந்துச்சுன்னாவே சொல்லுவான், இதே ஒரு ஆரம்ப நடைமுறை வேலை 20,000 காணப்பட்டு இறுதி நடைமுறை வேலை 10,000 காணப்பட்டா ஆரம்பத்தை விட இறுதி குறைவா இருக்கா அதிகமா இருக்கா? குறைவா இருக்கு. அப்ப சொல்லுவான் நடைமுறை வேலை 10,000 குறைவு. நடைமுறை வேலை 10,000 குறைவு. அப்ப ஆரம்பத்தை விட இறுதின்ற அந்த விஷயம் எப்படி இருக்குன்ற அந்த தாக்கத்தை தான் அவன் சொல்றது. அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா, இப்ப நீங்க சும்மா யோசிங்க, அதை வச்சு நாங்க என்ன செய்யலாம்னா, இந்த உற்பத்தி மேல்நிலையோட 20,000 கூட்டி 10,000 கழிக்கிறது ஒன்றுதான். ஜஸ்ட் இந்த தாக்கத்தை மட்டும் பாருங்க, இந்த துண்டிட தாக்கத்தை மட்டும். 20,000 கூட்டி இந்த உற்பத்தி மேல்நிலை இப்ப வந்தோடனே 20,000 எவ்வளவு 295ஓட 20,000 கூட்டி 10,000 கழிக்கிறது ஒன்றுதான். இல்லாட்டி டிரெக்டா இந்த தாக்கத்தை பாருங்க, 20,000 இருந்து 10,000 போன எவ்வளவு? 10,000. 10,000 பிளஸ்ல வருது. 20,000 இருந்து 10,000 போன எவ்வளவு? 10,000 பிளஸ்ல வருது. அப்ப 20,000 கூட்டி 10,000 கழிக்கிறது ஒண்ணுதான். இந்த தாக்கத்தை பார்த்து அதை டிரெக்டா கூட்டி விடுறது ஒண்ணுதான். இங்க பாருங்க, 20,000 இருந்து 10,000 போனா 10,000 தாக்கம். அதை 10,000 கூட்டினாலும் அதே விடத்தான். 295ஓட 10 கூட்டுங்க எவ்வளவு? 305 வரும். 295ஓட 10 கூட்டினா 305 வரும். இல்லாட்டி நீங்க இப்படி கூட்டி பாருங்க, அதே விடத்தான் வரும். 20 கூட்டி 10 கழிச்சாலும் அதே 305 தான் வரும். அதனாலதான் அவன் இந்த தாக்கத்தை தந்திருக்கான். நீங்க இதை கூட்டி இதை கழிக்கிறது ஒண்ணுதான். இந்த தாக்கத்தை மட்டும் பார்த்து என்ன செய்யறது, நீங்க அட்ஜஸ்ட் பண்றது ஒண்ணுதான். பட் உங்களுக்கு அது குழம்பும். அது எப்படி இப்ப நாங்க பிளஸ்ஸா மைனஸான்றது இது பண்றதானா, அதுக்கு நான் சொல்ற ட்ரிக்ஸா யூஸ் பண்ணேன். இப்ப இதுதான் அதிகரிப்பு குறைவு வர்றதுக்கான அந்த விளக்கம். அதுக்கு நீங்க என்ன செய்யறீங்கன்னா, இப்ப நடைமுறை வேலை அதிகரிப்புன்னு வருதுங்க. நடைமுறை வேலை அதிகரிப்புன்னு வருதுங்க. இப்ப நடைமுறை வேலை அதிகரிப்புன்னு தான் வந்திருக்கு. எவ்வளவு உங்க அதிகரிப்புல வந்திருக்கு? எஸ், நடைமுறை வேலை அதிகரிப்புல வந்திருக்கு. ஒண்ணு வேணும். அதிகரிப்புன்னு வருதுன்னா, நான் சொல்லி தந்தபடி அதிகரிப்புன்னு வருதுன்னா ஆரம்பம் அதிகமா இறுதி அதிகமானு சொல்லுங்க பாப்பா எல்லாரும் டக்குனு. நான் சொல்லி தந்தபடி அதிகம்னு வருதுன்னா ஆரம்பம் அதிகமா இறுதி அதிகமானு சொல்லுங்க பாப்போம். பிள்ளைகள் டிஸ்டன்ஸ் பண்ணுங்கம்மா, கோவிக்காம. அருளினி, அப்துல், யாரு, ஜோசிகா, லிவியா, ரித்திகா, தனுஷாந்த், திருவிழி. ரிவிஷன் கிளாஸ்பா. தொண்டு தண்ணி வைக்க நான் ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு கத்திட்டு இருக்குதான் உங்களுக்கு விளங்குதுன்னு தான். விளங்கிட்டு சரி, அதை கேட்கல. அதிகரிப்பு குறைவுன்னா இப்ப நான் விளங்கப்படுத்தினதுக்கு நாங்க இப்ப நடைமுறை வேலை அதிகரிப்புன்னா அதுல அர்த்தம் என்னன்னு கேட்கிறேன். ஆரம்பம் அதிகமா இறுதி அதிகமானு கேட்கிறேன். நடைமுறை வேலைகள் அதிகரிப்புனா ஆரம்ப நடைமுறை வேலை அதிகமா இறுதி நடைமுறை வேலை அதிகமா? நான் சொல்லிக் கொடுத்ததுக்கு என்னங்க விளங்க சொல்லுங்கன்னு சொல்றேன். நடைமுறை வேலைகள் அதிகரிப்புனா ஆரம்ப நடைமுறை வேலை அதிகமா இறுதி நடைமுறை வேலை அதிகமா? சொல்லுங்க பாப்பா. அருள்நிலை சொல்லுங்க. அருள்நிலை, அப்துல்லா எல்லாம் போடுங்க. செட் பண்ண தெரியும் தானே? செட் பண்ண சொல்லி தரணுமா? பேச மாட்டேன்ப்பா. குட். இறுதி அதுல சொன்னேன். அதாவது அதிகரிப்பு குறைவுன்னு தாரது எப்படி? ஆரம்பத்தை விட இறுதி அதிகமா இருந்தா, ஆரம்ப நடைமுறை வேலை 10,000 இருந்து இறுதி நடைமுறை வேலை 20,000 இருந்தா எது அதிகம்? இறுதி. அப்ப இதைத்தான் சொல்லுவான் நடைமுறை வேலையில் அதிகரிப்பு. ஆரம்பத்தை விட இறுதி குறைவா இருந்தா, ஆரம்பம் 20,000 இருந்து இறுதி 10,000 இருந்தா குறைவு தானே, இதைத்தான் சொல்லுவான் குறைவு. அப்ப அதை அழகா விளங்கிக்கும். இப்ப உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும், நடைமுறை வேலையில் அதிகரிப்புனா எது அதிகம்? எது அதிகம்? இறுதி அதிகம். இறுதி அதிகம்னு நினைச்சிட்டு இப்ப இறுதி தானே அதிகம், இறுதியை என்ன செய்வீங்க? இறுதி நடைமுறை வேலையை நம்ம என்ன செய்யறது? கழிக்கிறது. அப்ப அது கழிக்கிறன்றத மனசுல எடுத்துட்டு இந்த 15,000 அந்த தாக்கத்தை உற்பத்தி மேல்நிலையோட கழிச்சு விடுங்க. 15,000 தாக்கத்தை உற்பத்தி மேல்நிலையோட கழிச்சு விடுங்க. கழிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு விட வரும். இதே நடைமுறை வேலை குறைவுன்னு வந்தா எது அதிகம்? இறுதி குறைவு தானே. நடைமுறை வேலை குறைவுன்னு வந்துச்சுன்னா இறுதி குறைவா இருக்கு. எப்ப எது அதிகம்? ஆரம்பம். அப்ப எது எது அதிகம்னு கேள்வி கேளுங்க. நீங்க கேட்க போறது எது அதிகம்னு கேள்வி. அப்ப நடைமுறை வேலைகள் குறைவுன்னா அப்ப எது அதிகம்? குறைவுனா இறுதி இருப்பு குறைவா இருக்கு. அப்ப எது அதிகம்? ஆரம்பம்.
ஆரம்பத்தை கூட்டுவீங்களா கழிப்பீங்களா? கூட்டுவீங்க. அப்ப நடைமுறை வேலை குறைவா வந்திருந்தா இந்த இடத்துல நாங்க நடைமுறை வேலை குறைவுன்னு 15,000 வந்திருந்தா இந்த இடத்துல கூட்ட வேண்டி வந்திருக்கும். சரியா? அப்ப 280 தான் உற்பத்தி மேல்நிலை. இதே மாதிரிதான் உங்களுக்கு இங்க கொள்வனவுக்கும். எப்படி உங்களுக்கு இப்படி மேபி தந்துருவோம். உங்களுக்கு ஆரம்ப மூலப்பொருளையும் இந்த ஆரம்ப மூலப்பொருளையும் இறுதி மூலப்பொருளையும் தராம மூலப்பொருள் கொள்வனவை மட்டும் தந்துட்டு இதை பயன்படுத்திய மூலப்பொருள் இருப்ப கண்டுபிடிக்க சொல்லுவோம். மூலப்பொருள் கொள்வனவை மட்டும் தந்துட்டு இந்த பயன்படுத்திய மூலப்பொருள் இருக்கு இதை கண்டுபிடிக்க சொல்லுவான். ஆரம்ப மூலப்பொருளும் இறுதி மூலப்பொருளும் தர மாட்டான். அதிகரிப்பு குறைவு தான் தந்திருப்பேன். எப்படின்னா இப்ப ஆரம்ப மூலப்பொருளை விட இறுதி மூலப்பொருள் குறைவா அதிகமா? குறைவு. எவ்வளவு? 30,000 குறைவு. அப்ப மூலப்பொருள் குறைவு மூலப்பொருள் குறைவு 30,000 தந்துருவான். மூலப்பொருள் குறைவு 30,000 தந்துருவான். அப்ப உங்களுக்கு தெரியாது ஆரம்ப மூலப்பொருள் எவ்வளவு இறுதி மூலப்பொருள் எவ்வளவு. நீங்க ஒன்னையும் செய்ய தேவையில்ல. உங்களுக்கு இந்த மூலப்பொருள் கொள்ளளவு மட்டும் தந்திருக்கான். நீங்க லேசா பயன்படுத்திய மூலப்பொருளை கண்டுபிடிக்கலாம். எப்படி? உங்களுக்கு நான் சொல்லி தந்த அதே தேதி தான். இப்ப மூலப்பொருள் குறைவுனா எது குறைவு? இறுதி இருப்பு குறைவு. அப்ப எது அதிகம்? ஆரம்ப மூலப்பொருள் அதிகம். ஆரம்ப மூலப்பொருள் என்ன செய்வோம்? நாங்க கூட்டுவோம். ஆகவே 130ஓட அந்த 30 கூட்டினீங்கன்னா 160 வந்துடும். அப்ப இதையத்தான் இங்கேயே அப்ளை பண்ணணும். உங்களுக்கு சப்போஸ் ஆரம்ப மூலப்பொருள் தந்து இறுதி மூலப்பொருள் தராம அதிகரிப்பு குறைவுன்னு தந்தா அங்க அப்ளை பண்ண அதே தேதி தான். உங்களுக்கு இது ரெண்டையும் தராம இப்படி அதிகரிப்பு குறைவுன்னு தந்துட்டு மூலப்பொருள் கொள்வனவை மட்டும் தந்து இந்த பயன்படுத்திய மூலப்பொருளை கண்டுபிடிக்க சொல்லலாம். சேம் தியரி. அதிகரிப்புன்னு சொன்னா இறுதி இருப்பு அதிகம், குறைவுன்னு சொன்னா ஆரம்ப மூலப்பொருள் அதிகம். ஆகவே குறைவுன்னு சொன்னா அப்ப எது அதிகம்? ஆரம்ப மூலப்பொருள். ஆரம்ப மூலப்பொருள் என்ன செய்வோம்? கூட்டுவோம். அப்ப இந்த தாக்கத்தை கொள்வனவோட கூட்டுங்க. அப்ப 130 30ஆல கூட்டலாம் 160 வரும். சரி, இதே தியரியை யூஸ் பண்ணீங்கன்னா சரி. அப்ப மூலக்கிரயம் 260, உற்பத்தி மேல்தலை 280 காணப்படுற மூலக்கிரயம் 260, உற்பத்தி கிரயம் 280 காணப்படுறது 11வது விட. 11வது தான் கேள்வி. 4வது விட. 4வது விட. 4வது விட. 11வது கேள்விக்கு 4வது விட. 11வது கேள்விக்கு 4வது விட. சரியா? இது எது நோட் பண்ணணுமா? டக்குனு சொல்லுங்க. நோட் பண்ணணும்னா சொல்லிருங்க. உங்களுக்கு பார்க்கவே விளங்கும் நினைக்கிறேன். நம்ம நிறைய ரிவிஷன் பார்த்துட்டு வரோம். அழகா நிறைய போய் நீங்க இந்த கிளாஸை பார்த்தாலே உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி மட்டம் கூடும். ஒழுங்கா கிளாஸுக்கு வந்தீங்க. இப்ப நேத்து 23 பேர் இருந்தீங்க, இன்னைக்கு 8 பேர் தான் இருக்கீங்க. எல்லாம் தெளிவா சொல்லி தந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் பெனிஃபிட். சரியா? ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அப்ப சொல்லிக்கோங்க. அது ஏன் ஆக்காதீங்க. 2.5 மாசம் தான் இருக்கு. 2 மாசம் தான் சரியா இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட. அழகா இந்த 2 மாசத்துல கடைசி 2 மாசத்துல இவ்வளவு பெரிய ரிவிஷன் பாக்குறது பெரிய விஷயம் உங்களுக்கு. ஏன்னா பார்ட் 12 தானே, எல்லாமே உள்ளடங்கி இருக்கு. எல்லாத்தையும் நான் டீட்டெயிலா சொல்லும் போது எல்லாமே கிட்டத்தட்ட பெரிய விஷயம் ஆகுது உங்களுக்கு. ஒரு பேசிக் ஐடியா வருது. அழிக்கவா? சரி. அப்படி எழுதாட்டி எழுதிச்சேன்னு போடுற அக்கள்கிட்ட பேரை நோட் பண்ணி குரூப்ல தேடினீங்கன்னா நம்பர் கிடைக்கும். அந்த நம்பருக்கு மெசேஜை போட்டு கேட்டீங்கன்னா சரி, விஷயம் முடிச்சு.
சரி, அடுத்தது 12வது. சுந்தர் வியாபாரம் கணக்கெட்டு புத்தகங்கள் முறையாக பேணுவதில்லையாம். இப்ப ஆரம்ப இருப்பு, இறுதி இருப்பு, விற்பனைகள், கொள்வனவு திருப்பங்கள், உச்சுமை கூலி தந்திருக்காங்க. சுந்தர் வியாபாரமானது விற்பனை விலையில் 20% லாபம் வைத்து பொருட்களை விற்பனை செய்கிறது. 31/3/2025 முடிவடைந்த வருடத்திற்கான கொள்வனவுகள் இது. சரி, இப்ப உங்களுக்கு நான் முதல்ல நீங்க இதை விளங்கிக்கோங்க. இப்ப எங்களுக்கு நடுவுல இருக்க கொள்வனவை கண்டுபிடிக்கணும். ஆண்டுக்கான கொள்வனவை கண்டுபிடிக்கலாம். ஆரம்ப இருப்பு இப்படி காணப்படுமா? ஆரம்ப இருப்பு அதோட கொள்வனவை கூட்டுவோம். ஆரம்ப இருப்பு இப்படி காணப்படும், அதோட கொள்வனவை கூட்டுவோம். எதுவும் உச்சுமை கூடியிருந்தா அதையும் கூட்டுவோம். அதுல இருந்து கொள்வனவு திருப்பம், அதாவது வெளித்திரும்பல் இருந்தா அதை கழிப்போம். கழிச்சா நமக்கு என்ன வரும்? திருப்பம் இருந்தா கழிப்போம். அதோட விற்க தயாரானவை வரும், விற்க தயாரானவை வரும். அதுல இருந்து இறுதி இருப்ப கழிச்சா யார் வந்துருவா? விற்பனை கிரயம் வந்துடுவார். விற்பனை கிரயம் வந்துடுவார். சரியா? இப்படி இருக்க சந்தர்ப்பத்துல இப்ப நாங்க கொள்வனா எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இப்ப ஆரம்ப இருப்பு 1,40,000. அதே மாதிரி உச்சுமை இறுதி இருப்பு 1,70,000. சரியா? ஓகே. இப்ப கொள்வனவு திருப்பம் 50,000. ஓகே. உச்சுமை கூலி 40,000. சரியா? இவ்வளவு இருக்குன்னா இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற கண்டுபிடிக்க வேண்டியதான் இருக்கு. சரி, அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல விற்பனை கிரயம் தெரிஞ்சா போதும், இந்த இடத்துல இருக்க கொள்வனவை கண்டுபிடிச்சலாம். இந்த அவ்வளவு வித்தியாசத்திலையும் இந்த அவ்வளவு கணையத்திலையுமே ஒரே ஒரு கணையம் தானே எனக்கு தெரியாது. அப்ப இந்த தொகையில வர வேண்டிய விற்பனை கிரயம் தெரிஞ்சிட்டா போதும், இந்த கணியத்தை கண்டுபிடிச்சிடலாம். அது கொள்வனவுன்ற கணியத்தை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அதுக்கு முதல்ல விளங்கிக்கோங்க. உங்களுக்கு விற்பனை தந்திருக்காங்க 1050. விற்பனை தந்திருக்காங்க 1050. இந்த விற்பனையை வச்சுதான் இதனுடைய கிரய பெறுமதி என்னன்றதை கண்டுபிடிக்க போறீங்க. அதுக்குத்தான் உங்களுக்கு தந்திருக்காங்க விற்பனையில் 20% லாபம் வைத்து பொருட்களை விற்பனை செய்கிறது. விற்பனையில் 20% லாபம்னா நீங்க முதல்ல விளங்கி கொள்ள வேண்டியது, உங்களோட ஒரு விற்பனை விலை என்பது, விற்பனைன்றது உங்களோட விற்பனை கிரயத்தையும் உங்களோட கிரயத்தையும் லாபத்தையும் சேர்த்தது. நம்மளோட கிரயத்திலோட இலாபம் சேர்க்கப்பட்டதுதான் என்னவா காணப்படும்? எங்களோட விற்பனை விலையா காணப்படும். எங்களோட விற்பனையோ கிரயத்தோட லாபத்தை சேர்த்ததுதான் விற்பனை விலையா காணப்படும். கிரயத்தோட லாபத்தை சேர்த்ததுதான் விற்பனை விலையா காணப்படும். கிரயத்தோட லாபத்தை சேர்த்தது. இந்த சமன்பாடை விளங்கிக்கோங்க. அடுத்தது விளங்கிக் கொள்ள வேண்டியது கிரயத்தில் மற்றது விற்பனை விலை. இப்ப கிரயத்தில் லாப வீதம்னு சொல்லலாம். கிரயத்தில் நீங்க லாபம் வீதம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். கிரயத்தில் லாபத்துல வீதம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். கிரயத்தை 100 வீதம் எடுங்க. விற்பனையில் லாப வீதம்னு சொல்லலாம். விற்பனையை 100 வீதம் எடுங்க. எதுல லாப வீதம்னு சொல்றாங்களோ அந்த இதை 100 வீதம்னு கருதுங்க. சரியா? கருதுங்க. இப்ப கிரயத்தில் சொன்ன கிரயத்தை 100 வீதம்னு கருதுங்க. விற்பனைன்னு சொன்னா விற்பனையை 100 வீதம்னு கருதுங்க. எதை சொல்றாங்களோ அதை 100 வீதம்னு கருதுங்க. இப்ப இந்த இடத்துல விற்பனைன்னு சொல்றனால விற்பனையை 100 வீதமா கருதுங்க. அப்ப வீதத்துல விற்பனை விலைன்றது 100 வீதம். அதை இப்ப இந்த சமன்பாடுல போடுங்க. சமன்பாடு விளங்கும் நம்புறேன். கிரயத்தோட லாபத்தை சேர்த்ததுதான் விற்பனை விலை. அப்ப எதுல லாபம்னு சொல்றாங்களோ அதை 100 வீதம்னு கருதுங்க. இதுல விற்பனையில லாபம்னு சொல்றனால விற்பனை விலையத்தான் 100 வீதம்னு கருதணும். அடுத்தது லாபம் எத்தனை வீதம்னு தந்திருக்காங்க? 20 வீதம். அப்ப இந்த சமன்பாட்டின் அடிப்படையில கிரயத்துல வீதம் எவ்வளவு? 80 வீதம். இப்ப சமன்பாடு எடுத்துட்டீங்க தானே? இப்ப வீதத்துல உங்களுக்கு எல்லாமே தெரியும். விற்பனைன்றது 100 வீதம், கிரயம்ன்றது 80 வீதம், லாபம் 20 வீதம் தந்தனால அதை வச்சு நான் சொன்னேன். கிரயம் 80 வீதம். இப்ப என்ன செய்றீங்கன்னா, விற்பனை விலை 1050 தானே, அது வீதத்துல எவ்வளவு? 100. அப்ப 1050 100ஆல பிரிச்சீங்களா ஒரு வீதத்துக்கு ஆன்சர் வரும். எவ்வளவு? 10.5. சரியா? இப்ப இந்த ஒரு வீதத்துக்கான ஆன்சரை 10.5 80% பெருக்கினீங்களா இருந்தா உங்களுக்கு கிரயத்துக்கான ஆன்சர் வரும். எவ்வளவு? 8,40,740 வருது. அப்ப இதுதான் இந்த விற்பனையினுடைய கிரயம். அப்ப விற்பனை கிரயம்ன்றது 8,40,000. சரியா? இது இப்படித்தான் கண்டுபிடிக்கிறது. இந்த விற்பனை லாப வீதம்னா இப்படித்தான் கண்டுபிடிக்கிறது. எனக்கு ஒரு டைம் தாங்க, நான் கையோடையே உங்களுக்கு நான் ஒரு விஷயம் அனுப்பி விடுறேன்.
உங்களுக்கு நாளைக்கு விடுறேன், ஒரு டைம் தாங்க. 15 மினிட்ஸ் எக்ஸ்ல நான் ஒரு இதுல போட்டேன். இப்ப டைம் இல்ல பேச, அது போட கிடைக்கிறது இல்ல. ஒரு நாள் போட்டேன், கொஞ்சம் இருங்க. மறந்துடுவேன் இல்லாட்டி. எனக்கு ஒரு டைம் தான், ஒரு செகண்ட் தான். உங்களுக்கு நான் 6 ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணி விடுறேன், அதை பாருங்க. சரி, இருக்கு. இப்ப நாளைக்கு இருக்க இந்த இதை பாருங்க. சரி, கொஞ்சம் இருங்க. பப்ளிக்கா வருது நமக்கு. எஸ், அது பப்ளிக்ல தான் இருக்கு, பாருங்க. எஸ், அது பாருங்க. அப்ப நான் இதுல கூட மெனக்கெட தேவையில்ல, அதை பாத்தீங்களா இருந்தா சரி. அவருக்காக தான் சொல்றேன், இதுக்கு கேள்வி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண எல்லாம் வைக்கல. அதுல நான் ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் பாருங்க. இந்த இந்த தியரி விளங்கு, இந்த எப்படி கண்டுபிடிக்கிறேன்றது ஒரு தரத்துல நான் சொன்னது விளங்காட்டி அதை கொஞ்சம் பாருங்க. சரி, அப்ப அந்த வகையில விற்பனை கிரயம்ன்றது 8,40,000. இப்ப விற்பனை கிரயத்தை எடுத்தாச்சு தானே. இனி இங்க வரப்போற கொள்வனவை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இப்படித்தானே விற்பனை கிரயத்தை கண்டுபிடிப்போம். இப்ப ரிவர்ஸ்ல இங்க வர கொள்வனவை கண்டுபிடிக்கலாம். சிம்பிள். 840ஓட 1,70,000 ஒப்பசைட்டா என்ன செய்யணும், கூட்டணும். அப்ப விற்கக்காரானவே இந்த இடத்துல 1010 வருவார். அதோட கொள்வனவு திருப்பம் 50 கூட்டணும். இது பிளஸ்ல இருக்கனால ஒப்பசைட்டா கழிக்கணும். இவரும் பிளஸ்ல இருக்கனால ஒப்பசைட்டா கழிக்கணும். அப்ப கொள்வனவு எவ்வளவு, 880. கொள்வனவு 880. அப்ப கொள்வனவு 8,80,000. 8,80,000. அப்ப 12வதுக்கு விட 2வது. 12வதுக்கு விட 2வது. 12வதுக்கு விட 2வது. சரியா? அதுல எதுவும் குழப்பம் இருக்கா? நோட் பண்ணிக்கோங்க. யாராவது ஒரு ஆள் எழுதிட்டு தம்ஸ் அப் பண்ணி போட்டு விடுங்க. அப்ப எனக்கு யாராவது ஒரு ஆள் எழுதினா எல்லாரும் கிட்டத்தட்ட எழுதின மாதிரி தானே, அந்த டைம் போற அந்த மாதிரி தானே இருக்கு கிட்டத்தட்ட. அப்ப எல்லாருமே கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இதை நான் டைம் தரும் போது செஞ்சுட்டீங்களா, எழுதிட்டீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்றது ஒரு பெரிய கஷ்டம் இல்லையே. எழுதிட்டீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மற்ற ஒரு 2 3 பேர் பண்ணணும், பண்றேன். ஓகே, சரி. அடுத்தது 2021 பேப்பர் லேஸ். அதனாலதான் அதுல அந்த ரிவர்ஸ்ல செய்யாம இப்படி போறேன். முதல்ல நார்மலா ஸ்டார்டிங்ல இருந்தேன். 13வது.
அன்பு கரங்கள் நலன்புரி சேவை சங்கத்தின் 31/12/2020 முடிவடைந்த வருடத்துக்கான பின்வரும் தகவல்கள் வருமாறு. சரியா? ஓகே. இப்ப இதுல 31/12/2020 முடிவடைந்த வருடத்திற்கான சந்தா வருமானத்தை நீங்க கண்டுபிடிக்கலாமா? சந்தா வருமானம் இதை டீட்டெயில் எல்லாம் சந்து கண்டுபிடிக்கிறது சிம்பிள் திங். சந்தா வருமானத்துல கணக்க போட்டீங்கன்னா சரி. சந்தா வருமான கணக்க போட்டோம்னா சந்தா கணக்குல ப்ரொசஸ் விலக வழங்கிக்குவாங்க. சந்தா கணக்குல செயல்முறை இப்படிதான் காணப்படும். இப்ப சந்தான்றது ஒரு சந்தா, அந்த லாப நோக்கமற்ற நிறுவனத்தை பொறுத்தவரையில சந்தான்றது கைண்ட் ஆஃப் வருமானம், ஒரு வகையான வருமானம். அந்த சந்தா வருமானம்ன்றது, அந்த கைண்ட் ஆஃப் சந்தா வருமானம்ன்றது வர இருந்துச்சுன்னா அதை சொல்றது வருமதி சந்தா. நமக்கு அது என்னது, ஒரு சொத்து. வர இருந்துச்சுன்னா அதை சொல்றது வருமதி சந்தா, அதை சொல்றது நம்ம சொத்து. அதே சந்தா வருமானம் அடுத்த நிதியாண்டுக்கும் சேர்த்து நீங்க முன்கூட்டியே பெற்றிருந்தீங்கன்னா அது முற்பண வருமானம். அது எங்களுக்கு என்ன, பொறுப்பு. அப்ப இதுதான் வருமதி வருமானம், முற்பண வருமானம்னு சொல்றது. உங்களுக்கே தெரியும். வருமதி வருமானம்னு சொல்றது என்ன, இந்த நிதியாண்டுக்கான வரவு. இது கைண்ட் ஆஃப் வருமானம் தானே. அந்த லாப நோக்கமற்ற நிறுவனத்தினுடைய அந்த வருமானமானது, இந்த நிதியாண்டு வர வேண்டிய அந்த வருமானமானது நிதியாண்டு இறுதியில வரலன்னா அதை சொல்றது என்னது, வருமதி வருமானம். எங்களுக்கு வர இருக்க வருமானம். அப்ப அதை சொத்துன்னு சொல்லுவோம். அது சொத்து, உங்களுக்கே தெரியும். அதே அந்த வருமானம் அடுத்த நிதியாண்டுக்கும் சேர்த்து நீங்க பெறுறீங்க. இந்த நிதியாண்டு என்ன செய்றீங்கன்னா அடுத்த நிதியாண்டுக்கான சந்தா வருமானத்தை இப்பவே பெறுறீங்க. அதை சொல்றது முற்பண வருமானம். சரியா? அப்ப முற்பண வருமானம்ன்றது பொறுப்பு. அப்ப இந்த ஆரம்பத்துல உங்களுக்கு என்ன இருக்கும்னா, இந்த ஆரம்ப தொண்டுல உங்களுக்கு என்ன இருக்கும்னா, மீதின்னு நீங்க இங்க போடுறதுல ஆரம்ப வருமதி வருமானம். அது என்ன ஆரம்ப வருமதி வருமானம்னா, போன நிதியாண்டினுடைய இறுதி வருமதி வருமானம்ன்றது இந்த நிதியாண்டுக்கு ஆரம்ப வருமதி வருமானம். சோ அது மீதியில வரும். அதே வரவு பக்கம் வருதுன்னா வருமதி வருமானம்ன்றது ஒரு சொத்து தானே. சொத்துன்றது என்ன மீதி, வரவு மீதி. ஆகவே வரவு பக்கம் வரும். இந்தியால வார மீதின்றது என்னன்னா ஆரம்ப முற்பண வருமானம். ஆரம்ப முற்பண வருமானம்னு சொல்றது போன நிதியாண்டு இறுதியில இறுதி முற்பணம் தான். போன நிதியாண்டு இறுதியில இறுதி முற்பணம் தான் இந்த நிதியாண்டுல ஆரம்ப முற்பணம். முற்பண வருமானம்ன்றது என்னது, பொறுப்பு எப்படிப்பட்டது, செலவு வகையை சார்ந்தது. அதுதான் செலவு பக்கம் இருக்கு. இந்த இடத்துல பெற்ற காசு வருமே. சந்தான்றது ஒரு வருமானம். சோ காசு கணக்கு வரவு, சந்தா வருமான கணக்கு செலவு. அப்ப பெற்ற காசு இந்த இடத்துல வரும். சோ இந்த இடத்துல காசுன்னு வர்றது பெற்ற காசு. இந்த இடத்துல இப்ப மீதி வந்தது எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா, இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் உள்ள மீதி வந்தது எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா, இந்த இடத்துல வர மீதி வந்ததுன்றது, அதாவது இந்த இடத்துல வர மீதி வந்ததுன்றது இங்கே மீதி சென்றதா காணப்படும். இந்த இடத்துல வர மீதி வந்ததுன்றது இங்கே மீதி சென்றதா காணப்படும். இங்க மீதி வந்ததுன்றது அங்க மீதி சென்றதா காணப்படும்ன்றத முதல்ல பார்த்துட்டு அதை விளங்கிக்கோங்க. சரியா? இப்ப மீதி வந்ததுன்றது என்னன்னா, இங்க வர மீதி வந்ததுன்றது என்னன்னா இறுதி வருமதி சந்தா. இந்த நிதியாண்டுக்கான இறுதி வருமதி சந்தா. தான் இங்க வாரது. பட் இந்த மீதி வந்ததுன்றது இங்கதான் மீதி சென்றதா இருக்கும். சோ இங்க வார மீதி சென்றதை தான் நாங்க சொல்றது இறுதி வருமதி சந்தை. ரெண்டும் ஒண்ணுதான், இறுதி வருமதி சந்தை. அப்ப இறுதி வருமதி சந்தை எந்த பக்கம் இருக்கும், மீதி சென்றதா இந்த பக்கம் தான் இருக்கும். பட் அதுக்கு நீங்க விளங்கி கொள்றதுக்கு இப்ப வருமதி சந்தைன்றது சொத்து தானே, அது வரவு மீதியை சார்ந்தது தானே. அப்ப என்ன செலவு பக்கம் இருக்குன்னு யோசிக்காதீங்க. அது வரவு பக்கம் தான் இருக்குல்ல. மீதி வந்ததுன்னு வரவு பக்கம் தான் இருக்கு. பட் மீதி சென்றதுல ஒப்போசிட்டா அங்க போயிட்டு வருது. அப்படியே அப்ப வச்சுக்கோங்க, இங்க இருக்கு. சரியா? அதே மாதிரி இறுதி முற்பண செலவு தான் இறுதி முற்பண வருமானம் தான். இறுதி முற்பண வருமானம் தான் இங்க இருக்க மீதி வந்தது. இதுல மீதி வந்தது தான் இங்க மீதி சென்றதா காணப்படுது. அதனாலதான் இங்க இருக்க மீதி சென்றதுன்றது இறுதி முற்பணமா காணப்படும். மற்றபடி இதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. யோசிக்க கூடாது. இறுதி முற்பண வருமானம்னா உங்களுக்கு அது பொறுப்பு தானே. அது என்ன இப்ப என்னது வரவு பக்கம் இருக்கு அப்படின்னு குழப்பக்கூடாது. அது செலவு பக்கம் தான் இருக்கு. பட் இந்த செலவு பக்கம் இருக்கிறது மீதி சென்றதுனால வரவு பக்கத்துல நிக்கிறாரு. சரியா?
அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல வர இந்த மீதி சென்றதுன்றது இறுதி முற்பண சந்தா, இந்த மீதி சென்றன்றது இறுதி வருமதி சந்தா, மேல இருக்க ஆரம்பம்ன்றது ஆரம்ப வருமதி சந்தா, இங்க இருக்க ஆரம்பம்ன்றது ஆரம்ப முற்பண சந்தா, இங்க இருக்க காசுன்றது பெற்ற காசு. சந்தாவை பாடத்தை கூட தெரிஞ்சிருக்காது பரவாயில்ல, இந்த ப்ரொசஸை தெரிஞ்சிருந்தாலே பார்ட் ஒன் கேள்வியில விளையாண்டுலாம். அதுக்கு பாடத்தை தெரிஞ்சுக்காம இருக்காதீங்க. இந்த ப்ரொசஸ் அப்படின்னா ஒரு சந்தான என்னன்னு தெரியாட்டி கூட பரவாயில்ல, நான் சொன்ன இந்த ப்ரொசஸை தெரிஞ்சிருந்தாலே போதும். இதுக்குள்ள இருக்க மெக்கானிசம் இவ்வளவுதான். இந்த மெக்கானிசத்தை தெரிஞ்சுட்டு இதை பதியத்தான் இருக்கு. அதாவது முக்கியமான சொல்லலையே, இந்த இடத்துல வரப்போறவர் தான் இந்த நிதியாண்டுக்கான சந்தா வருமானம். இந்த நிதியாண்டுக்கான சந்தா வருமானம் இந்த இடத்துல வரப்போறவர் தான் இந்த நிதியாண்டுக்கான சந்தா வருமானம். ஜஸ்ட் இந்த ப்ரொசஸை தெரிஞ்சுக்கொண்டு போடுங்க. ஆரம்ப பெற வேண்டிய சந்தா, ஆரம்பத்துல வருமதி சந்தா எங்க பதிகிறது? ஆரம்ப வருமதி சந்தாக்கு தான் இந்த இருக்காரு மீதி. எவ்வளவு? 192. இறுதி ஆரம்ப முற்பண சந்தா அவருக்கு தான் இருக்காரு இந்த பக்கம். அப்ப அவரை இங்க போடுங்க. நடைமுறை வருடத்திற்காக பெற்ற சந்தா 2019, 2020, 2021 எல்லாம் பெற்றிருக்கீங்க. அந்த கதையெல்லாம் தேவையில்லை. மொத்தமா இந்த வருஷத்துக்கு பெற்ற சந்தா எவ்வளவுன்னு பாருங்க. 144, 1092 பிளஸ் 90, 144, 1092 பிளஸ் 108. அப்ப 1344 காசு பெற்றிருக்கீங்க. அதுல 2019 பேலன்ஸுக்காக பெற்றது, 2020 இந்த வருஷத்துக்காக பெற்றது, 2021க்காக பெற்றது அதுல இருக்கு. அதை இப்ப பார்க்காம இந்த வருஷம் நீங்க பெற்ற மொத்த சந்தை எவ்வளவு அதை போடுங்க. ஏன்னா இது வந்து நடைமுறை வருடத்துல பெற்ற காசை தான் இங்க போடுறது. அப்ப எது எதுக்கு பெற்றோம்ன்றது நமக்கு தேவையில்லை, மொத்தமா எவ்வளவு பெற்றோம்ன்றதுதான் தேவை. எவ்வளவு? 1344. அப்ப அதை காசுல வைங்க. சரியா? அடுத்தது இறுதி வருமதி சந்தா தந்திருக்காங்க 96. இறுதி வருமதி சந்தா போடுற இடம் எது? இந்த மீதி வந்ததுல அது எங்க போவீங்க? மீதி சென்றதுக்கு செலவு பக்கம் போகும். இறுதி வருமதி சந்தா இங்க போடுறது, அது மீதி சென்றதுக்கு செலவு பக்கம் போகும். இப்ப இறுதி முற்பணம் தந்தில்லைன்னு எல்லாம் யோசிக்காதீங்க. நடைமுறை வடத்துல நீங்க பெற்ற சந்தால சொல்லியிருக்கு பாருங்க. நீங்க இந்த பெற்ற 1344 பெற்ற சந்தால 2021 வருடத்திற்காக 96ன்னு சொல்லியிருக்கு. 2021 வருடத்திற்காக 96 வருமதி சந்தான்னு சொல்லியிருக்கு. வருமதி சந்தாவை சந்தா பெற்றிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கு. இப்ப நீங்க கணக்கு செஞ்சுட்டு இருக்கிறது 2020க்குன்னு விளங்கிக்கோங்க. அப்ப 2020 நிதியாண்டுக்கு தான் கணக்கு தயாரிக்கிறீங்க. அப்ப 2021க்கு உள்ளதை இந்த நிதியாண்டை பெற்றுக் கொள்றீங்கன்னா அது என்னது? அதுதான் இறுதி முற்பணம். 2021ன்றது அடுத்த நிதியாண்டு. அடுத்த நிதியாண்டுக்கு இப்பவே பெறுறீங்கன்னா அது என்னது? இறுதி முற்பணம். அப்ப அதுல அந்த 2021க்கு 1,08,000 இப்பவே பெற்றதுதான் இறுதி முற்பணம். அப்ப அதை இங்க தானே போடணும், அதுல போடும். இப்ப அடுத்தது சொல்லித்தரதை விளங்கிக்கோங்க. இந்த தொகை நிரலுக்கு மேல, இந்த தொகை நிரலுக்கு மேல, அதாவது இந்த புள்ளிக்கோட்டுக்கு மேல நான் போடுற புள்ளிக்கோட்டுக்கு மேல இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றேன். இவ்வளவு போட்டாச்சு தானே, இந்த இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா தொகை நிரலுக்கு மேல நான் புள்ளிக்கோடு போடுறேன் பாருங்க. அந்த புள்ளிக்கோட்டுக்கு மேல உள்ளதை மட்டும் கூட்டி கழிக்கிற வேலையை பாருங்க. இந்த மீதி வந்ததுகளை கணக்கெடுக்க கூடாது, இதுகளை கன்சிடர் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு ஒரு புள்ளிக்கோடு போட்டிருக்கேன், அந்த புள்ளிக்கோட்டுக்கு மேல உள்ளதான் எப்பயுமே கன்சிடர் பண்ணும். அந்த வகையில புள்ளிக்கோடுக்கு மேல உள்ளதை கூட்டி பாருங்க. வரவு பக்கம் கூடையா இருக்கா, செலவு பக்கம் கூடையா இருக்கா? எந்த பக்கம் கூடையா இருக்கு? செலவு பக்கம். அப்ப அதை ஃபுல்லா கூட்டுங்க. முதல்ல கூட்டிட்டு எந்த பக்கம் கூடையா வந்துச்சோ அந்த அமௌண்ட்டை ரெண்டு பக்கமும் போடும், ரெண்டு தொகை நிரல்லையும் போடும். புள்ளிக்கோடுக்கு மேல உள்ளதை தான் கன்சிடர் பண்றீங்க, கீழே உள்ளதை கணக்கெடுக்காம விடுறீங்க. அந்த வகையில கூட்டி பார்க்கும் போது எந்த பக்கம் கூடையா இருக்கோ அதை ரெண்டு பக்கம் போடும். அப்ப இந்த பக்கம் கூடையா இருந்துச்சு, நான் அதை ரெண்டு பக்கமும் போட்டேன். அதையும் கூட்டி பார்த்து சொல்றேன். அப்ப ரெண்டு பக்கமும் போட்டேன். போட்டுட்டு குறைய உள்ள பக்கத்துல உள்ள அமௌண்ட்டை கழிச்சு இந்த இடத்த கண்டுபிடிங்க. அப்ப 1500ல இருந்து இந்த 108ஐயும் இந்த 192ஐயும் கழிங்க. 96 கழிக்கிறது இல்லை. நான் சொன்னேன் புள்ளிக்கோட்டுக்கு மேல உள்ள நம்பர்ஸ் தான் கன்சிடர் பண்ணணும். அப்ப புள்ளிக்கோட்டுக்கு மேல 108ம் 192 மட்டும்தான் இருக்கு. அப்ப 108 மைனஸ் 192. அப்ப இங்க வர வேண்டியது 1200. அப்ப 1200 தான் அவனோட சந்தா வருமானம். 1200 தான் அவனோட சந்தா வருமானம். விளங்கிச்சா? இது விளங்கிச்சான்னு சொல்லுங்க. எழுதிட்டு சொல்லுங்க, எனக்கு பரவாயில்ல எழுதிட்டு. அப்ப உங்களோட
13வதுக்கு விட ரெண்டாவது, 13வதுக்கு விட ரெண்டாவது, 13வதுக்கு விட ரெண்டாவது. இப்ப திருப்பியே சொல்றேன். இப்ப இதெல்லாம் ஒழுங்கா மார்க் பண்ணி வச்சிருங்க. இதே சந்தா கணக்கு வந்தா சந்தா கணக்கு போட்டு செஞ்சுட்டா விடுவனை தவிர்த்து இப்படி எல்லாம் எழுதி காட்டி மணக்கிற மாட்டேன். அதனால ரெக்கார்டிங்கும் ப்ரொவைட் பண்ண மாட்டேன். ஒழுங்கா லைவ் கிளாஸ் வந்தீங்கன்னா படிக்கணும். எழுதிட்டு கொஞ்சம் தம்ஸ் அப் போடுங்க, இதுக்கு வரேன். சரி, அப்ப இதை போட்டு போல அழிக்கிறேன். இதுக்காக தானே போட்டீங்க, 31க்கு போட்டிருக்கீங்க. அதுக்குள்ள போயிட்டு வரதுக்குள்ள 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள சரிதான் அடிச்சிருச்சு. பதினாலாவது 14வது 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தின் 24ஆம் பிரிவுக்கு அமைய பின்வரும் கூற்றுக்களுள் எது சரியானது? இப்ப நீங்க முதல்ல 1890ஆம் ஆண்டுல 24ஆம் பிரிவுன்னு ஒரு கட்டளை சட்டம் இருக்கு, 42ஆம் பிரிவுன்னு ஒரு கட்டளை, இதை திருப்பி போட்டா வர 42ஆம் பிரிவுன்னு ஒரு கட்டளை சட்டம் இருக்கு. இது ரெண்டையும் பத்தியும் முதல்ல நான் ரஃபா டக்குன்னு சொல்றேன், அதை மண்டையில சும்மா ஏத்திக்குவோம். சரியா? இப்ப 24ஆம் பிரிவு 1824ஆம் பிரிவு என்ன சொல்லுதுன்னா, இப்ப நீங்க நிறைய கூற்று சொல்லுது. இப்ப மூலதனத்துக்கு நீங்க எப்படி பங்களிப்பு செஞ்சிருந்தாலும், மூலதனத்துக்கு நீங்க எப்படி 24ஆம் பிரிவு சொல்லுது, மூலதனத்துக்கு நீங்க எப்படி பங்களிப்பு செஞ்சு இருந்தாலும் முதல்ல எல்லாம் பண்ணிக்குவோம். நான் முதல்ல மெயின் விஷயத்த சொல்றேன். நாங்க இந்த 24ஆம் பிரிவினையும் சரி 42ஆம் பிரிவினையும் சரி எங்களுடைய பங்குடைமை வணிகத்தின், நாங்க கணக்கு சேகரிக்கிற பங்குடைமை வணிகத்தின் ஒப்பந்தத்துல ஏதாவது அதை பத்தி விஷயம் குறிப்பிட்டு இல்லாட்டி, அந்த ஒப்பந்தத்துல அந்த ஒப்பந்தத்துல இல்லாத பிரச்சனையை தீர்க்கத்தான் இந்த இடத்துக்கு வரணுமே தவிர்த்து, ஒப்பந்தத்துல அதை பத்தி தந்திருந்தா இவரை பத்தி கணக்கெடுக்க கூடாது. ஒப்பந்தத்துல நாங்க
கன்சிடர் பண்ணணும். எப்பயுமே பங்குடைமை வணிகத்தின் ஒப்பந்தத்துக்கு தான் பிரையாரிட்டி கூடையை தவிர்த்து இந்த சட்டங்களுக்கு அல்ல. ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் இந்த சட்டம். சரி, ஓகே. அது மீன்ஸ் அந்த ஒப்பந்தத்துல எதுவும் பிரச்சனை இல்லாத இந்த சட்டத்துக்கு நாங்க வரணும். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? நார்மலாவே தனியை தான் கழிக்கிறது. இன்னைக்கு இன்னும் தனியா கழிச்சிருக்கோம். அப்படியே எல்லாரும் மேபி ஒன் பண்ணி வச்சுட்டு எங்கேயும் போயிருப்பீங்களே. இப்ப சுவர கேட்கறது தானே எல்லாம் இருக்கும். அப்ப நான் வந்ததுல இருந்தே கேட்கலையா? அடப்பா, எதுல இருந்து கேட்கலன்னு கொஞ்சம் கோவிக்காம சொல்லிடுமா? சரி, நான் ரிப்பீட் பண்றதுல சாக போறது இல்லை. முதல்ல விளங்கிக்கோங்க. ஒப்பந்தம், அந்த பங்குடைமையை பொறுத்தவரை ஒப்பந்தத்துக்கு தான் பிரையாரிட்டி கூட. சோ ஒப்பந்தத்துல ஏதாவது எல்லாத்தையும் பத்தி சொல்லி இருக்குன்னா அதை கணக்கெடுக்காது. அந்த ஒப்பந்தத்தை கணக்கெடுங்க, இந்த சட்டத்தை பத்தி கணக்கெடுக்காதீங்க. ஒப்பந்தத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் இல்ல, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா மட்டும் இந்த சட்டத்துக்கு வாங்க. அந்த வகையில 1890 24 பிரிவு சட்டம், 1890 42 பிரிவு சட்டம்னு 2 சட்டம் இருக்கு. அதுல 24 பிரிவு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ மூலதனத்துக்கு எவ்வாறு வேணாலும் பங்களிப்பு செய், அது உண்ட விருப்பம், எவ்வளவு வேணாலும் பங்களிப்பு செய். ஆனா பைனலா லாபம்ன்றது பகிரும் போது சமனா பகிரணும். அதே மாதிரி நீ நிர்வாகத்துல ஈடுபடணும், எல்லாரும் சமனா நிர்வாகத்துல ஈடுபடணும். ஆனா எவனுக்குமே நிர்வாகத்துல நீ ஈடுபடுறதுக்குன்னு எந்த ஒரு சம்பளமும் வழங்கப்படாது. அப்ப சம்பளம் இல்லை. அதே மாதிரி நீ என்னத்த மூலதனத்தை போட்டு என்னத்த இருந்தாலும் உங்களுக்கு மூலதனத்துக்கு எல்லாம் வட்டி தந்து கொண்டிருக்கலாம். மூலதனத்துக்கு வட்டி தரையல, வட்டி தர மூலதனம் வட்டி இல்லை. மூலதனத்துக்கு வட்டி தரையலாம். உங்களுக்கு நீங்க மூலதனம் போட்டதுக்காக உங்களுக்கு மூலதனத்துக்கு வட்டி தரையலாது. அதே மாதிரி நான் மூலதனத்துக்கு உங்களுக்கு வட்டி தராத மாதிரியும் நீங்க பற்றுறதுக்கு நான் வட்டி அறவிட மாட்டேன், வட்டி அறவிடையும் மாட்டேன். அதுதான் சொல்லுது, அறவிட முடியாது. சரியா? அதே மாதிரி உங்களோட கணக்கு அறிக்கைகள் எல்லாம் இதை எழுதிட்டு இருக்கீங்க, அது வாயில சொல்ற மைண்ட்ல போடுங்க. உங்களோட நிதி அறிக்கை இருக்குத்தானே, அது எப்பயுமே உங்களோட ஆபீஸ்ல இருக்கணும். யாருனாலும் போய் பார்த்து, உங்களோட பங்காளர்கள் வேற நான் யாருனாலும் நான் எல்லாம் போய் பார்க்க கூடாது. உங்களோட வணிகத்துல இருக்க பங்காளர்கள் போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு போட்டோ காப்பி எடுத்து அவங்களோட தேவைக்கு பயன்படுத்துற விதம், அவங்களுக்கு ஒரு போட்டோ காப்பி எடுத்து அவங்களோட தேவைக்கு பயன்படுத்துற விதமா அவங்களுக்கு ஆபீஸ்ல எப்பயுமே என்ன செய்யணும், உங்களோட இது இருக்கணும். என்னது? அந்த உங்களோட நிதி அறிக்கை, நிதி ஸ்டேட்மெண்ட், பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி லாபம் சமன் சம்பளம் இல்லை, மூலதன வட்டி இல்லை சொல்லிட்டு பற்று வட்டி அறவிட முடியாது சொல்லிட்டு முக்கியமான இது விஷயம் என்னன்னா, பங்காளன் நிறுவனத்துல இருக்கும் போது, பங்குடைமையில இருக்கும் போது பங்குடைமைக்கு எதுவும் கடன் தந்தாரா இருந்தா, பங்குடைமையில இருக்கும் போது பங்குடைமைக்கு எதுவும் கடன் தந்தாரா இருந்தா அதுக்கு நீங்க 5% வட்டி கொடுக்கணும். 5% வட்டிக்கு குறையாம கொடுக்கணும். 5% வட்டிக்கு குறையாம கொடுக்கணும். அதனாலதான் நான் சொன்னேன், ஒப்பந்தத்துல பங்காளன் ஒரு தந்த கடனுக்கு 10% வட்டின்னு சொல்லி இருக்கான்னா நீங்க யோசிக்கிறது எல்லாம் 10% வட்டியெல்லாம் எனக்கு கொடுக்கலாது. ஆனா சட்டத்துல 5% வட்டி தான் சொல்லியிருக்காங்க, அதைத்தான் கொடுப்பேன். அதை யோசிக்க கூடாது. அதான் நான் சொன்னேனே, ஒப்பந்தத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கும் போது சட்டத்தை கணக்கு இருக்க கூடாது. ஒப்பந்தத்துல 50% வட்டி கொடுக்க சொல்லியிருந்தாலும் மூடிட்டு கொடுங்க. ஐ மீன் அப்படி சொல்ல மாட்டாங்க, சொல்றேன். 50% வட்டி கொடுக்க சொன்னாலும் நாங்க மூடிட்டு கொடுக்கணும். ஒப்பந்தத்துல கடன் வட்டியை பத்தி கதைச்சு இல்ல, கடன் வட்டியை பத்தி கதைச்சு இல்லாட்டிதான் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். கடன் வட்டிக்கு என்ன செய்யறது, அப்பதான் இதை பின்பற்றணும். அதே மாதிரி ஒப்பந்தத்துல எவ்வளவு சம்பளம் கொடுக்க சொல்லியிருந்தா கொடுங்க, நீங்க அதை தாண்டி ஒண்ணும் செய்ய போவேலாது. ஒப்பந்தத்துல சம்பளத்தை பத்தி சொல்லி இல்லாட்டி 24 பிரிவுக்கு வாங்க, அது சொல்றது சம்பளத்தை கொடுக்காம விடுங்க, அப்ப கொடுக்காம விடுங்க. ஒப்பந்தத்துல மூலதன வட்டியை பத்தி சொல்லி இருக்கா, மூடிட்டு கொடுங்க. மூலதன வட்டியை பத்தி ஒப்பந்தத்துல சொல்லி இல்லாட்டி பிரிவுக்கு வாங்க, அது சொல்லுது மூலதன வட்டி கொடுக்க வேணாம், சோ கொடுக்காம விடுங்க. சரியா? அப்படித்தான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி ஒப்பந்தத்துல லாப பயிர்வு எவ்வளவுன்னு சொல்லி இருக்கு, இப்படி பயிருங்க, 2க்கு 1, 3க்கு 2, 4க்கு 5 அப்படின்னு சொல்லி இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரியே பயிருங்க. ஒப்பந்தத்துல லாப பயிர்வு எவ்வளவுன்னு சொல்லி இல்லாட்டி 24 பிரிவுக்கு வாங்க, அது சமனா பயிர சொல்லுது, சோ சமனா பயிரு. ஒப்பந்தத்துல ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷன் இல்லாட்டிதான்
24ஆம் பிரிவுக்கு வரணும். அப்ப அதுல 24ஆம் பிரிவு சொல்ற மெயின் பாயிண்ட் மெயினா நீங்க அதை கேட்டுக்கொள்ளுங்க. நிறுவனத்துல பங்காளன் இருக்கும் போது கடன் கொடுத்திருந்தாரா இருந்தா அந்த கடனுக்கு 5% குறையாம வட்டி கொடுக்கணும். சரி, இப்ப 42ஆம் பிரிவு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுது. அதுவும் 5% வட்டி ஒன்று தான். ஆனா அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணி கொள்ளாதீங்க. 24ஆம் பிரிவு சொல்லுது பங்காளன் விலகுவான் தானே, பங்காளன் விலகுவான் தானே, அவர் விலகும் போது பங்காளன் விலகலின் போது அந்த அவருக்கு அவரோட சொத்துக்கள் எல்லாம் கொடுத்து விட்டுரும். அவரோட நன்மதிப்பு, அவரோட மூலதனம், அவரோட நடைமுறை கணக்கு மீதி, அவர் வேற எதுவும் கடல் தந்திருந்த அந்த தொகை எல்லாம் சேர்த்து மொத்தமா அவருக்கு ஒரு தொகை ஒண்ணு கொடுத்து அனுப்பணும். இப்ப பங்காளன் விலகும் போது, அதாவது பங்காளன் ஓய்வு பெறும் போது, அது பங்காளன் ஓய்வு பெறும் போது அதாவது விலகும் போது நாங்க அவனுக்கு கொடுத்து விடணும். அதை நாங்க கொடுத்து விடாம நம்மட பொடியன் தானே இப்ப இவ்வளவு நாள் இருந்திருக்க நம்மட ஆள் தானே, நான் உனக்கு பிறகு தாரேன் சொல்லி ஒரு வருஷமா 2 வருஷமா பிறகு தாரேன்னு நம்ம அதை கடனா கேட்கிறோம். நீங்க விலகி போறீங்க, இப்ப நிறுவனத்துல நிலைமை தெரியும் தானே, காசு பற்றாக்குறை நிலைமை, சொத்து பற்றாக்குறை நிலைமை, சோ உங்களுக்கு பிறகு தாரேன்னு சொல்றீங்க. யாரு விலகி போற பங்காளனுக்கு கொடுக்க வேண்டிய தொகைகளை பிறகு தாரேன்னு சொல்றீங்க. அப்ப இது என்ன மாறுது, இப்ப கடனா மாறுது, பங்காளனுக்கு கடன் கொடுக்கணுன்ற மாதிரி மாறுது. இப்ப விலகி போன பங்காளனுக்கு இப்ப அவர் வேறொரு நபர், அவன் பங்காளன் அல்ல, இப்ப வெளியே போயிட்டாரு, இப்ப ஒரு வேறொரு நபருக்கு கடன் கொடுக்குறன்ற மாதிரி ஆகுது. இப்ப இந்த விலகி போன பங்காளன் அந்த கடனுக்கு 42ஆம் பிரிவு சொல்லுது தவறாம 5% குறையாத வட்டி சொல்லிடும், குறையாத வட்டி கொடுத்துரும். இதுவும் ஒப்பந்தத்துல 15% வட்டி கொடு 10% வட்டி கொடுன்னு சொல்லியிருந்தா அதை கொடுங்க. பட் ஒப்பந்தத்துல அதை பத்தி சொல்லி இல்லாட்டிதான் இந்த இதை பின்பற்றி 5% வட்டி நீங்க கொடுக்கணும். அப்ப இது என்ன கடன், பங்காளன் விலகி போகும் போது அவர்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் கடனா விட்டீங்கன்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய 5% குறையாம வட்டி கொடுக்கணும்னு சொல்றதுதான் 42ஆம் பிரிவு. பங்காளன் வணிகத்துல இருக்கும் போது கொடுக்கிற கடனுக்கு 5% வட்டி கொடுக்கணும்னு சொல்றதுதான், 5% குறையாத வட்டி கொடுக்கணும்னு சொல்றதுதான் 24ஆம் பிரிவு. இது பங்காளன் இருக்கும் போது கொடுக்கிற கடனுக்கு, இதே பங்காளன் விலகும் போது உருவாகிற கடனுக்கு. சரியா, அதை விளங்கிக்கும். 42ஆம் பிரிவு இதை பத்தி மட்டும்தான் சொல்லுது. அப்ப ரஃபா நோட் பண்ணிக்கோங்க தக்கம். சரியா, சரி. அப்ப விடைய பார்ப்போம். 1891ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தின் 24ஆம் பிரிவுக்கு அமைய பின்வரும் கூற்றுகள் எவை சரியானவை. ஏ, பங்குடைமைக்கு வழங்கிய கடனுக்கு 5% வருடாந்த வட்டி குறித்துடையவர்ன்றது சரியான விட. நான் சொன்னேன் அது 24ஆம் பிரிவு தான் சொல்லுது. அப்ப ஏ சரி. இளைப்பாறின போது செலுத்த வேண்டிய தொகையானது நிலுவையாக இருந்தா அதை நாங்க கடனா விட்டா அதற்கு 5% வருடாந்த வட்டி பங்காளர் உரித்துடையவர்ன்றது அவரை சொல்றாங்கத்தான். 1890ஆம் ஆண்டு சட்டம் சொல்லுது. ஆனா 42ஆம் பிரிவு அப்ப வீப்பில் அது சொல்றது 42ஆம் பிரிவு. சி, பங்காளர் முகாமைக்கு தமது பங்களிப்பினை வழங்கும் போது சம்பளங்களை பெற உரித்துடையவர் ஆவர். பங்காளன் அவர் நிர்வாக நடவடிக்கையில ஈடுபடலாம்.
ஆனா 24ஆம் பிரிவு சொல்லுது எல்லாருமே சமனா ஈடுபடலாம், ஆனா சம்பளம் வழங்க இயலாது. பட் இது சம்பளத்துக்கு உரித்துடையவர்னு சொல்லியிருக்கு, அது தவறு. ரொம்ப சிம்பிள். பங்காளர் தமது சொந்த நிதியிலிருந்து பங்குடைமைக்கான செலவினம் செய்திருப்பேன் அதனை சாரி, இதை பத்தி உங்களுக்கு சொல்லல, சில மிஸ் ஆகும் தானே, சாரி. இப்ப பங்காளன் வந்து 24ஆம் பிரிவு இன்னொரு விஷயம் சொல்லுது. பங்காளன் வந்து இப்ப உதாரணத்துக்கு பங்குடைமையில ஒரு மின்சார கட்டணத்தையோ, பங்குடைமையில ஒரு வாடகையோ, இல்லாட்டி பங்குடைமையில ஒரு வட்டி செலவையோ பங்காளன் அவரோட சொந்த பணத்துல செலுத்திட்டாருன்னு வைங்க, உங்களுக்கு தெரியும். நம்ம கணக்கை பொறுத்தவரையில உரிமையாளர் வேறு வணிகம் வேறுன்னு கருதும். வணிகத்தின் செலவை வணிகம் செலுத்தணும், உரிமையாளரின் செலவு உரிமையாளர் செலுத்தணும், அந்த மாதிரி தான் வேற வேறன்னு கருதணும். அந்த வகையில பங்குடைமையில் செலவு பங்குடைமை தன்னை செலுத்தணும். இந்த இடத்துல பங்காளன் செலுத்திட்டாருன்னு வைங்களேன், அவரோட பங்குடைமை மின்சாரத்தையோ பங்குடைமை வாடகையோ அவருடைய சொந்த பணத்துல செலுத்திட்டாருன்னா அவர் அந்த செலுத்தின காசை நாங்க பிறகு இது ஒரு கடன் மாதிரி பிறகு அவருக்கு கொடுத்துடணும். ஒரு மின்சார கட்டணம் 10,000 செலுத்திருக்காருன்னா பிறகு பங்குடைமை 10,000 யாரையும் கொடுத்துடணும், பங்காளனை கொடுத்துடணும். அதைத்தான் சொல்லியிருக்கு. அது 24ஆம் பிரிவு தான் சொல்லுது. அப்ப பங்காளர் தமது சொந்த நிதியிலிருந்து பங்குடைமைக்கான செலவினை செய்திருப்பேன் அதனை மீள பெறுவதற்கு உரித்துடையவர் 2. அது சரியான விட. அப்ப ஏ பி பிழ அது 42ஆம் பிரிவுனால, சி கூற்றை பிழ அது 24ஆம் பிரிவுல எதுக்குமே சரியில்லை, கூற்றே பிழ. பி வந்து 42ஆம் பிரிவுனால பிழ. அப்ப ஏயும் டியும் தான் சரி. அப்ப ஏயும் டியும் சரின்னா என்னது, இரண்டாவது விட. ஏயும் டியும் சரியில்லை, இரண்டாவது விட. சரியா, ஏயும் டியும் சரியில்லை, இரண்டாவது விட. சரி, எனக்கு அடுத்தது ஒரு வேலை இருக்கு, அதனால இந்த கொஞ்சம் நான் நேரத்துக்கு முடிக்கிறேன், இதோட வைண்ட் அப் பண்றேன். ஸோ 14வதுக்கு எவ்வளவு சொன்னேன், 2வது. நாங்க குறுகிய கணக்குகள்ல குறுகிய காலப்பகுதியில பார்த்தாலும் நிறைய ரிவிஷன் பண்ணிருக்கோம், நிறைய ரீகேப் பண்ணிருக்கோம். எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு உங்களுக்கு நம்புறேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய இது புதுசா தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி செய்யறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். பட் நோ வரி, நம்ம இதை திருப்பி பார்த்து உங்களுக்கு டைம் லேட் ஆகாது. பார்த்த விஷயத்தை திருப்பி பார்க்க மாட்டோம். எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு பார்த்த விஷயம் எதுன்னு அந்த விஷயத்த திருப்பி பார்க்க மாட்டோம். இனி என்ன கணக்குல நாங்க பார்க்க மாட்டோம். இனி சந்தா கணக்குல ப்ரொசஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். சந்தா கணக்கு டக்குன்னு போடுவேன், இதெல்லாம் இப்படித்தான் செய்யறதுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் அந்த மொத்த லாபம், தேரிய லாபம், ஏற்கனவே தொடர்பு, எதிர்கணைய தொடர்பு, அதுல தேரி சொல்லி தர மாட்டேன். ஏன்னா அதை நீங்க நோட் பண்ணிட்டீங்க. இனி அதை டக்குன்னு இது நேர்கணைய தொடர்புனால கூட்டணும், எதிர்கணைய தொடர்புனால கழிக்கலாம், அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ அந்த நேரம் டைம் கவர் ஆகும். ஸோ நம்ம பாக்குறத டீட்டெயிலா பார்த்துட்டு போவோம். சப்போஸ் போரிங்னு நினைச்சிடாதீங்க, நமக்கு ஒரு கொஞ்சம் கொஸ்டினை முடிக்கவே இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு உங்களோட லேர்ன் பண்றதுக்காக தான் அது அந்த மெத்தட்ல செய்யறேன். சரியா, ரிவிஷன் கிளாஸ்ன்றதை ரிவிஷன் மாதிரி செய்யணும். மோஸ்ட்லி நிறைய பேர் பேப்பர் கிளாஸ் டக்குன்னு செஞ்சுட்டு போறாங்க. பேப்பர் கிளாஸ் டக்குன்னு செஞ்சா படிக்கிற பிள்ளைக்கு ஓகே, நார்மலா நல்லா படிச்சு ப்ரிப்பேர் ஆயிருக்க பிள்ளைக்கு ஓகே, அதுக்கு ஓகே. அப்ப அது அந்த பிள்ளை வீட்டிலேயே செய்யும். அது சும்மா வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக செய்யற மாதிரி இருக்கும். பட் அந்த ஸ்லோவா படிச்சு ஒரு அரைக்குறையா அடுத்தது என்ன அடுத்த லெவலுக்கு போறதுக்கு யோசிக்கிறாங்களுக்கு டீட்டெயிலா தெரியணும் அதை பத்தி அடிப்படை. அப்ப அதனாலதான் அப்படி சொல்லித்தாரேன். பட் அதை திருப்பி திருப்பி நாங்க பார்க்க மாட்டோம், அதையும் சொல்லிக் கொடுக்குறேன், திருப்பி திருப்பி பார்க்க மாட்டோம். பார்த்தது பார்க்காததுகளை தான் திருப்பி திருப்பி நாங்க பார்ப்போம். சரி, இதோட முடிக்கிறேன் இன்னைக்கு. அடுத்த கிளாஸ் வெளியே